ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் வெப்சைட் வந்து டெவலப் பண்ணி பார்க்க போகிறோம். HTML CSS மட்டும் யூஸ் பண்ணும். வெப்சைட் மீன் அது ஃப்ரண்ட் எண்ட் மட்டும். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட்ன்றது வேறு, பேக் எண்ட்ன்றது வேறு. நம்ம டெவலப் பண்ண போகிறது ஃப்ரண்ட் எண்ட், அதுவும் HTML CSS யூஸ் பண்ணும். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தெரியுதான்னு பாருங்கள் எல்லாரும். ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே, நாங்கள் டெவலப் பண்ணி பார்க்க போகிற வெப்சைட் என்னன்னா இது. ஓகே, இந்த மாதிரி வெப்சைட் தான் டெவலப் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே செய்து வச்சிருக்கேன். இதே மாதிரி வெப்சைட் தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். சரி, ஓகே, எனக்கு க்ளீனாக தெரியுதா இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. மேல ஒரு நெவிகேஷன் பார் இருக்குது. ஸோ 4 நெவிகேஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஹோம் ஒன்று இருக்குது, ஷாப் ஒன்று இருக்குது, அபவுட் ஒன்று இருக்குது, கண்டாக்ட் ஒன்று இருக்குது. நாங்கள் இந்த ஷாப்பில் ஹோர் பண்ணிக்க எங்களுக்கு என்ன செய்யுது, 3 சப் மெனு வருது. அதை நாங்கள் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குது, ஹோர் பண்ணிக்க எங்களுக்கு ஒரு அனிமேஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. இதில் ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கீழே வந்து ஒரு பேனர் இருக்குது. அந்த பேனரில் வந்து சம் லெட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே வந்து என்ன செய்யிருக்கோம், ஃபியூச்சர் ப்ராடக்ட் போட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை வந்து அலைன் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஹோர் பண்ணி எங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு சின்ன அனிமேஷன் எங்களுக்கு வருது. ஸோ அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கீழே வரும். கீழே வந்து இப்போ கீழே ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு செட் இருக்குது. அங்கே வந்து அதே மாதிரியே 3 ப்ராடக்ட் வச்சுக்கிறோம். அதே மாதிரி சின்ன சைடு மாதிரி இருக்குங்களால இப்படி ஹோர் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொமோஷன் ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் வந்து என்ன செய்யிருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது. பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபருக்கான சம்திங் லெட்டர்ஸ் வந்து இருக்குது. கீழே வந்து எங்களுக்கு ஒரு ஃபூட்டர் இருக்குது. அதில் வந்து என்ன இருக்குது, 2025 காப்பிரைட், வேர்ல்ட் ரைட் ரிசர்வ்டு இருக்குது. அதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹெடரும் ஃபூட்டரும் என்ன செய்யுது, ஃபிக்ஸ்டாக இருக்குது. கீழே மேலேயும் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்குது. உள்ள வெப்சைட் என்ன செய்யுது, ஸ்க்ரோல் ஆகுது. இதை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா டெவலப் பண்ணி பார்க்க போகிறோம். HTML CSS யூஸ் பண்ணி. சரியா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செய்கிறேன், இந்த இமேஜஸ் எங்களுக்கு வேணும். நான் இந்த இமேஜஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், ஷோ பண்ணுறேன். இந்த இருக்க இந்த இமேஜஸ் இங்கே இருக்குது. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், எங்களோட ஃபோல்டரை கொண்டு வைப்போம் இந்த இமேஜஸ். இந்த இமேஜஸ் அண்ட் இந்த ஃபெவிகான் அண்ட் இந்த பேனர். இந்த ஃபெவிகான் என்னதுக்காக வேண்டாம், இங்கே எங்களுக்கு இதில் வர்றதுக்காக, இங்கே இதில் வர்றதுக்காக தான் அந்த ஃபெவிகான். ஓகே, அப்போ என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு போய் என்ன செய்கிறேன், நாங்கள் டெவலப் பண்ண போகிற இந்த சைட்ன்ற இந்த பேஜுக்கு தானே இது செய்ய மாட்டேன். புதுசாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுமா, புதுசாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுமா. ஸோ அந்த ஃபோல்டருக்கே மை ஷாப் பண்ணி பேர் வைக்கிறேன். மை ஷாப் பண்ணி பேர் வச்சுட்டு என்ன செய்கிறேன், அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் இந்த இமேஜஸ் வச்சுக்கொள்கிறேன். சரியா, வேறுக்குள்ளே தான் நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய டெவலப்மெண்ட்டை செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணுவோம். ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு வழக்கம் போல் எல்டிஆர் இருக்குது. இது வந்து வேறு, இது வந்து முதல் நாள் யூஸ் பண்ண அந்த HTML CSS. நாங்கள் இப்போ என்ன செய்வோம், புதுசாக விண்டோ க்ரியேட் பண்ணுவோம். புதுசாக விண்டோ க்ரியேட் பண்ணுவோம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இது எங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணுவோம். இந்த நியூ விண்டோவில் என்ன செய்வோம், புதுசாக ஃபோல்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டரை நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ண அந்த புது ஃபோல்டரை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதுக்குள்ள ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன செய்கிறேன், ஓப்பன் ஃபோல்டரை கொடுக்குறேன். கொடுத்து என்ன செய்கிறேன், டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய மை சைட்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், இங்கே இருக்குது. சரி, டெஸ்க்டாப்புக்குள்ளே போகணும். டெஸ்க்டாப்பில் வந்து சரி, வெப் டெப்புக்குள்ளே சைட்டுக்குள்ளே மை ஷாப்புக்குள்ளே போகிறோம். ஓகே, சாரி, மை ஷாப்புக்குள்ளே போயிட்டு என்ன செய்கிறேன், இந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணி போகிறோம். செலக்ட் பண்ணி இப்போ எங்களுக்கு என்ன செய்யுது, இந்த ஃபோல்டர் வந்து வந்துட்டு உள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட இமேஜஸ் வந்து இருக்குது. நாங்கள் இந்த இமேஜஸே என்ன செய்ய மாதிரி இருக்கும், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு இமேஜை. ஸோ எங்கள்கிட்ட வந்து இமேஜும் வந்துட்டு இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்னா, எங்களோட HTML CSS கோடை எழுதி இதை வந்து நாங்கள் எதிர்பார்த்த வெப்சைட், அதாவது இந்த ஸ்டைலுக்கு கொண்டு வர போகிறோம். அதான் இப்போ எங்களோட நோக்கம். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஜஸ்ட் நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு HTML ஃபைல் எடுத்து க்ரியேட் பண்ணுறேன். நான் என்ன செய்யணும், அதுக்கு index.html பேர் வைக்கிறேன். இதான் எங்களோட ஹோம் பேஜ். எப்போவுமே நாங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிக்கல, அதில் வந்து மெயினாக ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகிற அந்த HTML பேஜுக்கு வந்து index.html பேர் இருக்கும். ஓகே, index.html பேர் வைப்போம். அதான் என்னது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிகர் ஆகி எங்களுக்கு வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகும். சரி, நான் இப்போ என்ன செய்கிறேன், index.html ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். இதை நான் என்ன செய்ய போகிறேன், HTML-க்கான எங்களுடைய டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யாரை யூஸ் பண்ணுறேன், இந்த பாயில் அப்ரேட்டர் வந்து என்ன செய்கிறேன், யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். அது இப்போ எங்களுக்கு என்ன நடந்துட்டது, பேசிக்கான ஒரு HTML டெம்ப்ளேட் வந்து எங்களுக்கு கிடைச்சிட்டது. நாங்கள் இதுக்குள்ள என்ன செய்ய போகிறோம், கோட் எழுதி எங்களோட வெப்சைட் வந்து கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த வெப்சைட்டுக்கு வேறு என்ன எக்ஸ்ட்ரா தேவை, CSS தேவை. என்ன டிசைன் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன், index.css என்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணி என்ன செய்கிறேன், அவரை வந்து இவரோட லிங்க் பண்ண போகிறேன். இதை வச்சு இந்த லிங்க் ரிலேஷன் ஸ்டைல் ஷீட்டை வச்சு என்ன செய்ய போகிறோம், லிங்க் பண்ண போகிறேன். அப்படி index.css வந்து ஸ்டெப்பாக கொடுக்குறது மூலமாக. ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சுதான். இவ்வளோ ஓகே, டவுட் இருக்காதுல்ல. இப்போ நாங்கள் இந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா அப்படியே ஸ்டெப்பாக செய்துட்டு போவோம். முதல்ல அது என்னது, இதுக்கு ஒரு டைட்டில் இருக்குது, என்னது மை ஷாப் பண்ணுறது. நான் அந்த மை ஷாப் வச்சுக்கொள்கிறேன். மை ஷாப் வச்சுக்கொள்கிறேன். அப்படியே சைட்டில் எங்கேயும் ஓப்பன் பண்ணுவோமா, ரன்னில் போயிட்டு ரன் வித் டீபக் பண்ணி கொடுப்போம், வச்சு கொடுப்போம். ஓகே, எனக்கு இப்போ என்ன செய்யுது, இதில் வந்து ஓப்பன் ஆகிட்டுது, மை ஷாப் வந்திருக்கு. ஓகே, அடுத்து நாங்கள் என்ன செய்யணும், பவிக்கன் போடணும். பவிக்கன் எப்படி போடுறது, எழுத்து தெரியும், லிங்க் ரிலேஷன்ஷிப் என்ன கொடுக்குறாங்க,
ஐக்கன் கொடுத்துருந்தாங்க, சாரி ஐக்கன் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு என்ன செய்யணும், ஹெச்எஃப் என்ன கொடுத்துருந்தாங்க, ஹெச்எஃப் என்ன பேர் அதுக்கு ஜஸ்ட் இங்கே போய் பார்ப்போம். $500 PNG நான் என்ன செய்கிறேன், அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிவிட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கொள்கிறேன். பேரை காப்பி பண்ணி என்ன செய்கிறேன், இங்கே வந்து இந்த பேர் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணால் இப்போ என்ன செய்யுது, ஐக்கன் வந்து போடப்பட்டுட்டு. இப்போ நாங்கள் பார்ப்போம், ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்கே போயிட்டு சாரி இங்கே இல்லை, எங்களுடைய இந்த வெப்சைட்டில் ரிஃப்ரெஷ் பண்ணால் என்னது, ஐக்கன் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிட்டு. நான் என்ன செய்கிறேன், இவரை வந்து எங்கள்கிட்ட அந்த எஜ்ஜில் வந்து ஓப்பன் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த எஜ்ஜில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெண்டும் வந்து எங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரே மாதிரி இருந்தால் வித்தியாசம் கண்டிப்பாக இல்லை. அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல மை ஷாப் நியூ ஒன்று போட்டு நாங்கள் இப்போ டெவலப் பண்ணுறதுக்கு ஓகே நியூ ஒன்று போட்டு அப்போ எங்களை என்ன செய்து கொள்ள மாதிரி இருக்கும், வித்தியாசம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ரிஃப்ரெஷ் பண்ணால் இது வந்து நாங்கள் இப்போ டெவலப் பண்ணுற சைட், இது வந்து எங்களோட ஓல்டு சைட். ஓகே, இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இதில் இந்த நேவிகேஷன் பார் எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த நேவிகேஷன் பார் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பில் பண்ணணும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், HTML-க்குள்ளே போவோம், நேவிகேஷன் பார் பில் பண்ணுறதுக்கான வெளியிறங்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், முதல்ல நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம், எங்களுக்கு வந்து சிமெண்டிக் டெக்ஸ்ட் கொஞ்சம் இருக்குது, அதில் ஹெடர் ஒரு டெக் இருக்குது. நாங்கள் என்ன செய்யறாங்க, இதுக்குள்ள தான் எங்களோட வெப்சைட் ஹெடர் பார்ட்டை நாங்கள் பில் பண்ண போகிறோம். அப்போ ஹெடர் பார்ட்டுக்குள்ள என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தா, முதலாவது என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது, ஓகே மை ஷாப்னு எழுதி இருக்கு. அண்ட் நேவிகேஷன் பார் ஒரு நேவிகேஷன் பார் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஜஸ்ட் நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணுறதுக்கான வெளியே இறங்கும். அப்போ நான் என்ன செய்யணும், இடத்துல ஜஸ்ட் ஒரு நெவ்ன்றது டெக்கை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிமெண்டிக் டெக். வித் சிமெண்டிக் நெவ்னு போட்டால் என்ன மீனிங், அதுக்கு நான் கிரியேட் பண்ண போகிறது நேவிகேஷன் பார்ன்னு அர்த்தம். அப்புறம் அதுக்கு என்ன செய்கிறேன், ஒரு பேர் வைக்கிறேன். எப்படி கிளாஸ் என்ன பேர் வைப்போம், மெனு ஒன்று வைப்பேன், கிளாஸ் மெனு ஒன்று வைப்பேன். அதோட இவருக்கு பக்கத்தில் இன்னொரு ஆள் இருக்கார், யார் அந்த பேர் இருக்கார். அப்போ நான் பேர் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்வேன், பேர் நான் சொல்கிறேன், இந்த பேரை சொல்கிறேன். ஓகே மை ஷாப் பண்ணிருக்கு, இவர் வேணும், இவருக்கு பிறகு தான் நேவிகேஷன் வரணும். அப்போ இவருக்கு முதல் ஒரு செக்ஷன் வேணும் தானே எங்களுக்கு. அப்போ அவருக்கு ஒரு டிப்பை கிரியேட் பண்ணுவோமா. ஸோ ஜஸ்ட் நான் என்ன செய்கிறேன், ஒரு டிப்பை வந்து கிரியேட் பண்ண சொல்லி ஒரு டிப்பை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஒரு டிப்பை கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த டிப்புக்குள்ள மை ஷாப் வந்து போட்டு மை ஷாப் வந்து போட்டு இந்த டிப்புக்கு நாங்கள் ஒரு பேர் வைப்போம். என்னதுக்காக, ஸ்டைல் பண்ணிக்கலாம். நாங்கள் இவரை வந்து பொசிஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஐ மீன் அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நான் என்ன செய்யணும், இவருக்கு ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேர் வைப்போம், லோகோ ஒன்று வச்சுக்கோங்க. சரியா, ஜஸ்ட் சேவ் பண்ணுவோம். இவங்களோட என்ன இருக்குது, இவர் ரோல் இருக்கார் அண்ட் இவர் ரோல் இருக்கார். பார்ப்போமா, ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமா. சரி ஓகே மை ஷாப் பண்ணிருக்கார், வேறு ஒன்றும் உங்களுக்கு தெரியல. ஓகே இவ்வளோ தான் இருக்கார், நாங்கள் ஸ்டைல் பண்ணி எடுத்தானே. ஸோ இவ்வளோ தான் இருக்கார். இங்கே வேறு என்ன இருக்கார், அந்த ஃபெசிலிட்டி வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா, இவர் நாங்கள் அதான் ஒரு மை ஷாப் பண்ணிருக்கார். ஓகே இங்கே வந்து என்ன இருக்குது, 4 நேவிகேஷன் பார்க்க நாங்கள் ஃபஸ்ட்டு வேறு பில் பண்ணுவோமா. வேறு பில் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், இருக்குது ஒரு லிஸ்ட் ஒன்று தேவை. அந்த லிஸ்ட் என்ன இருப்பார், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக இருப்பார். அப்போ நான் என்ன செய்வோம், ஒரு யூஎல்ல கிரியேட் பண்ணுவோமா. யூஎல்னா என்னது, அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அந்த யூஎல் கூட நாங்கள் என்ன செய்யலாம், லிஸ்ட் ஐட்டமை வந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம். அப்போ நான் என்ன செய்கிறேன், எல்ஐன்னு போடுறோம். எல்ஐன்னு லிஸ்ட் ஐட்டம். அந்த லிஸ்ட் ஐட்டம் போது லிஸ்ட் ஐட்டம் என்னது, ஹோம்ன்ற லிஸ்ட் ஐட்டம். ஹோம்ன்ற லிஸ்ட் ஐட்டம். அந்த லிஸ்ட் ஐட்டம் பண்ணுறது என்னவா இருக்குது, ஒரு லிங்காக இருக்குது பாருங்க, ஒரு லிங்காக தான் இருக்குது. ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ண என்ன செய்யுது, எங்களுக்கு ஒரு லிங்க் பாருங்கள், இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஜஸ்ட் நான் இதை ரிஃப்ரெஷ் இமெயில் போல நான் அழிச்சு போட்டு அடிக்கிறேன். இந்த அட்ரஸை பார்த்துக்கொள்ளுங்க. நான் இவரை கிளிக் பண்ணிக்க என்ன செய்யுது, ஹேஷ் வருது பக்கத்தில். நான் ஏற்கனவே பார்த்துனாங்க, எங்களுக்கு டிரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்குமே இல்லாட்டி இப்போதைக்கு ஜஸ்ட் யூசேஜாக நாங்கள் என்ன செய்து விட்றாங்க, ஹேஷ் அண்ட் போட்டு யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இந்த இடத்துல ஒரு எங்கட் அக்கௌண்ட் போடுவோம். HF என்னவாக இருக்க போகுது, இப்போ எங்களுக்கு ஹேஷாக இருக்க போகுது. ஏன் எங்களுக்கு இப்போதைக்கு விடாமல் போகிறதுக்கு வேறு ஒரு பேஜுமே இல்லை எங்களுக்கு. ஸோ இது 1 பேஜ் தான் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி ஒரு லிங்கை அதை மாற்றிக்கொள்கிறோம். அண்ட் அதே நேரம் என்ன செய்கிறேன், ஹோம் மட்டும் டைப் பண்ணிக்கொள்கிறோம். ஹோம் பண்ணுறது என்னது, இந்த ஒரு லிஸ்ட் ஐட்டம். அப்போ இதே மாதிரி எங்கள்கிட்ட வேறு என்ன லிஸ்ட் ஐட்டம் இருக்குது, லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது, ஹோம் இருக்குது, ஷாப் இருக்குது. பட் ஷாப்புக்குள்ளே 3 சப் மெனு இருக்குது. ஓகே அதை கவனிச்சுக்கொள்வோம். அடுத்த அபவுட் இருக்குது, கண்டாக்ட் இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன், இதே மாதிரியே லிஸ்ட் ஐட்டம் வந்து அடுத்தடுத்து கிரியேட் பண்ணிக்கொள்கிறோம். 2 3 4 கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டாவது என்னது, ஷாப். ரெண்டாவது ஷாப் இருக்குது. மூன்றாவது அபவுட்டா, ஓகே அபவுட் இருக்குது. நாலாவது என்ன இருக்குது, கண்டாக்ட் இருக்குது. கண்டாக்ட் தானே, கண்டாக்ட் இருக்குது. நான் என்ன செய்கிறேன், 4 மட்டும் போட்டுக்கொள்கிறேன். போட்டு வந்து இப்போ என்ன செய்கிறேன், சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்வோம், இங்கே வந்து பார்ப்பேன். ரிஃப்ரெஷ் பண்ண உங்களுக்கு என்னது, இந்த மாதிரி 4 ஐட்டமும் வந்துட்டு. ஓகே ஸோ நான் என்ன செய்துட்டோம், இது கிரியேட் பண்ணிட்டோம், இது கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு என்னது, இவ்வளோ வேலையும் முடிச்சு. பட் இப்போ இந்த ஷாப்புக்குள்ளே இந்த ஹோவர் பண்ணிக்க என்ன செய்யுது, எங்களுக்கு சில சப் மெனுஸ் வருது. இந்த சப் மெனு எப்படி நான் கிரியேட் பண்ணுறது, நான் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டை போடுறதுக்கு என்ன செய்யறாங்க, அதுக்குள்ளே இன்னொரு யூஎல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே படிச்சிருக்கேன் இது. அவன் என்ன செய்கிறேன், இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு யூஎல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னொரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்,
புது லிஸ்ட் ஐட்டத்தை ஆட் பண்ண போகிறோம். லிஸ்ட் ஐட்டம் என்னென்ன இருக்குது உங்களுக்கு? சரி, எலக்ட்ரானிக்ஸ், க்ளோத்ஸ், அக்சசரிஸ். எலக்ட்ரானிக்ஸ் முதல்ல என்ன எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அப்புறம் என்ன செய்கிறேன், முதல்ல லிஸ்ட் ஐட்டத்தை க்ரியேட் பண்ணுறேன். வழக்கம் க்ரியேட் பண்ணுற மாதிரி தானே அப்படி காப்பி பண்ணி போடுவோம். இதை சரி காப்பி பண்ணுவோம், இங்கே போட்டுக்கொள்வோம். என்ன போடுறோம்னு தெரியுதா? இது லிஸ்ட் ஐட்டம் உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஐ மீன் ஒரு எங்கர்டெக் இருக்குது. அதுக்கு நான் என்ன செய்கிறேன், பேர் போடணும். முதல்ல பேர் என்னது? எலக்ட்ரானிக்ஸாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸாக இருக்கும். இது முழங்காட்டி கழுங்க ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் கழுங்க. உங்களுக்கு தெரியுமா ஸ்பீடாக போடணும். முழங்காட்டி கழுங்க ஏதாவது ஓகே, பிரச்சனை இல்லை. மூன்றுங்கள்ட்ட இருக்குது. என்னென்ன இருக்குது? எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, மற்ற வந்து க்ளோத்ஸா. சரி, க்ளோத்திங் இருக்குது, அக்சசரிஸ் இருக்குது. ஸ்பெல்லிங் அக்சசரிஸ். ஓகே, நான் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, டைப் பண்ண கஷ்டம் தானே. க்ளோத்திங் உங்களுக்கு ஈஸியாக அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. க்ளோத்திங் அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த என்ன இருக்குது? அக்சசரிஸ் இருக்குது. நான் என்ன செய்வேன், சரி இங்கே இருக்கணும் மாற்றணும், இங்கே மாற்றணும். சரி, க்ளோத்திங்ஸ் இங்கே வரும். அண்ட் அக்சசரிஸ் வந்து நான் என்ன செய்கிறேன், காப்பி பண்ணுறது வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் என்ன செய்துட்டேன், இது 4 லிஸ்ட் ஐட்டங்களுக்கு தேவை. நேவிகேஷன் பாரில் 4 ஐட்டம் இருக்குது. அந்த 4 ஐட்டமில் ஷொப் பண்ணுற அந்த நேவிகேஷன் லிங்க்கில் 3 சப்லிங்க் இருக்குது. அந்த 3 சப்லிங்கை நான் இதுக்குள்ள வந்து போட்டேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சைட்டில் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் வந்து உங்களுக்கு என்ன செய்திருக்குது, கிரியேட் ஆகிருக்குது. அது என்ன செய்துட்டோம், நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹெடர் பார்ட் வந்து பில்ட் பண்ணிட்டோம். ஹெடர் பார்ட் வந்து பில்ட் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ பில்ட் பண்ண காணுமா, என்ன செய்யணும், ஸ்டைல் பண்ணணும். இப்போ நான் என்ன செய்வோம், ஸ்டைல் பண்ணுறதுக்காக index.cssக்கு போவோமா. ஸோ ஜஸ்ட் index.cssக்கு போவோம். போயிட்டு வந்து முதல்ல நாங்கள் ஸ்டைல் பண்ண போகிறது யார், இது யார் யார் ஸ்டைல் பண்ணணும். முதல்ல ஹெடரை ஸ்டைல் பண்ணணும், லோகோ ஸ்டைல் பண்ணணும், மெனு ஸ்டைல் பண்ணணும், அண்ட் மெனுவில் இருக்கக்கூடிய இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் ஸ்டைல் பண்ணணும். அப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும், கிளாஸஸ் அண்ட் ஐடிஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிறோம் இதை பற்றி. அப்போ நாங்கள் இதுக்குள்ளே போவோம். சரியா, போயிட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம், உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அந்த வெப்சைட்டுக்கு ஓகே, இந்த வெப்சைட்டுக்கு வந்து மார்ஜினோட செட் பண்ணிக்கொள்வோம். என்னத்துக்காகண்டா இந்த மாதிரி சைட்டில் வந்து கெப் ஒன்று இருக்கிறதுக்காக ஆக வந்து ஒட்டிட்டு இருக்கு பாருங்க, அந்த வெப்சைட்டில் போய் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கெப் ஒன்று இருக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்டுக்கு என்ன செய்கிறேன், ஒரு மார்ஜின் வந்து செட் பண்ணுறேன். ஓகே, ஒரு மார்ஜினல் செட் பண்ணுறேன். என்ன போடுவோம், மார்ஜின் ஒரு 10 பிக்சல் போடுவோம். மார்ஜின் ஜஸ்ட் 10 பிக்சல் வந்து போடுவோம். போட்டு மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட் 10 பிக்சலாக இருக்கட்டும். முன்னுக்கு என்ன போடுவோம், ஓகே இப்போதைக்கு இருக்கட்டும், நாங்கள் பார்த்து மாற்றுவோம். ஸோ இப்போதைக்கு இருக்கட்டும். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணோம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து செட் ஆகிட்டு. இப்போ நான் இதில் என்ன செய்ய போகிறேன்னா, எங்களுடைய கோடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல நான் என்ன செய்ய போகிறேன், ஹெடரை வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். இந்த ஹெடர்ன்றது என்னது, எங்களோட நேவிகேஷன் லிங்க் அண்ட் நேவிகேஷன் லிங்க்ஸ் அண்ட் இந்த லோகோவை வந்து கீப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட்டான டைப் தான் யாரு, இந்த ஹெடர். இந்த ஹெடர் வந்து என்ன செய்ய போகிறாரு, உங்களோட நேவிகேஷன் பாராக இருக்க போகிறார். அப்போ இவர் தான் என்னது, இவர். ஓகே, இவர் தான் இவர். அப்போ இவருக்கு வந்து இந்த கலர் கோட் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் கலர் கோட்ஸ் வந்து எடுத்துக்கொடு. பிளாக், கிரே கலர்ஸ், சாரி கலர்ஸ் எடுத்துக்கொடு. அடுத்து எனக்கு என்ன செய்யணும்னா, எனக்கு வந்து கொஞ்சம் கலர் கோட்ஸ் வந்து உங்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்ன செய்யறேன், இதை ஓப்பன் பண்ணுறேன். சைட் ஓப்பன் பண்ண நாங்கள் என்ன செய்யலாம், எனக்கு தேவையான கலர் கோட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதனால தான். ஸோ ஜஸ்ட் நான் இதை ஓப்பன் பண்ணி போகிறேன். ஸோ இதில் பார்ப்போம், நாங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ண போகிறோம். உங்களோட கலர் எது, இந்த கலரு. ஸோ இந்த மாதிரி கலர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஐ திங்க் இந்த கலர் ஓகே இருக்குங்க. ஓகே, அப்போ எவ்வளோ ஓகே, நாங்கள் என்ன செய்யலாம், காப்பி பண்ணலாம். காப்பி இருக்கு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணவங்களுக்கு என்னது, கலர் கோடு வந்துடும். இங்கே வருவோம். நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போகிறோம். நான் இந்த கலர் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இல்லாட்டி வந்து நம்மளை செலக்ட் பண்ணலாம். எனக்கு கிரே அடிச்சா இருந்தாலும் அப்படி செய்யணும். இல்லாட்டி ஸோ கிரே அடிச்சு இப்படியும் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அது அந்த மாதிரி செட் ஆகிறது இல்லை. அந்த கலர் வருதான்னு தெரியல, பார்த்து பார்ப்போம். ஓகே, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. நான் நாங்கள் அந்த கலரையே பேஸ்ட் பண்ணுவோம். நான் என்ன செய்கிறோம், அழிச்சு போட்டு அதை பேஸ்ட் பண்ணி கொள்கிறோம். நான் காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணி கொள்கிறேன். இது வந்து எங்களோட ஹெக்ஸா கோடுன்றதால நமக்கு என்ன செய்யணும், ஒரு ஹேஷ் போட்டுக்கொள்ளணும். இப்போ என்னது வந்து ஹெக்ஸா கோட்டில் நாங்கள் செட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். இதை நான் என்ன செய்யலாம், உங்களுக்கு விரும்பின மாதிரி கலரை வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி. ஐ திங்க் இந்த கலர் வந்து ஓகே இருக்கும், பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம். ஓகே, கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னு. ஸோ ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரே பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இதை ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ கொஞ்சம் ஓகே இருக்குது. ஓகே, ரெண்டு ஒரே கலர் வந்துட்டு. ஸோ இதுதான் இப்போ எங்களோட நேவிகேஷன் பார். பட் ஐ திங்க் எங்களுக்கு இங்கே மார்ஜின் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் இவங்க விட்டு தண்ணி போட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் மார்ஜினை வந்து ரிமூவ் பண்ணுவோம் பேசாமல். ஜஸ்ட் நான் மார்ஜினை வந்து 0 போட்டுக்கொடுவோம். மார்ஜின் போட்டால் நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஸோ 0 போடுவோம், பிரச்சனை இல்லை. போட்டால் இப்போ என்னது, இதை ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா எங்களுக்கு ஓகே இந்த மாதிரி வந்துடுவார். இவர் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்,
நேவிகேஷன் பாராக மாற்ற போகிறோம். நேவிகேஷன் பாராக மாற்ற போகிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்துட்டோம், பேசிக் எங்களுக்கு தேவையான விஷயம் ஒரு நேவிகேஷன் பாரில் பேக்ரவுண்ட் செய்துட்டோம். அடுத்து என்ன செய்யணும், இந்த நேவிகேஷன் பாருக்கு உள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கலர் என்ன கலர் டெக்ஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும், வெள்ளை கலர் இருந்தால் நல்லா இருக்கும். ஒயிட் தான் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஒயிட்டே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒயிட் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் வழக்கம் போல் லோவர் கலர் என்ன கலர் கொடுக்க போகிறோம், ஒயிட் கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஒயிட்டுக்கான ஒரு ஹேஷ் கோடு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அசூரை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். யூஸ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். நான் வந்து பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு வந்து ஒயிட் ஆகிட்டு இதே ஒயிட் ஆகலையில் இதெல்லாம் லிங்க்ஸாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் லிங்காக இருக்குது. நாங்கள் என்ன செய்யணும், லிங்கை வந்து டெக்கரேஷன் வந்து இல்லாமல் செய்யணும். அதை வந்து அடுத்ததாக பார்த்துக்கொள்ளும். ஸோ இப்போ இருக்கட்டும். அடுத்து நான் என்ன செய்கிறேன், இவருக்கு வந்து கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கோடும். ஓகே, கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கோடும். உள்ளவங்க தள்ளி இருக்காருல, பேடிங் கொடுத்துக்கோடும் கொஞ்சம். ஸோ பேடிங் வந்து கொடுப்போம். நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் பேடிங் கொடுக்குறேன். ஜஸ்ட் இங்கே வரும் பேடிங். என்ன பேடிங் கொடுப்போம், ஒரு 10 பிக்சல் கொடுத்து பார்ப்போம். ஒரு 15 பிக்சல் எடுத்து பார்ப்போம். எப்படி வருதுன்றதை பொறுத்து நாங்கள் என்ன செய்துக்கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, 15 பிக்சல் ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 15 பிக்சல் இருக்கட்டும். சரி, 15 பிக்சல் இருக்கட்டும், இது இருக்கட்டும். ஓகே, 15 ஓகே, 15 கான் பண்ணிக்கலாம். அப்போ அப்படியே இருக்கணும், பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ இவர் வந்து ஃபஸ்ட் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன காரணம் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் என்ன செய்யும், நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து கீழே கீழே இருக்குது. ஆனால் நேவிகேஷன் பாரில் எப்படி இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், டிஸ்பிளே ஃப்ளெக்ஷன் கொடுத்துக்கொள்ளவா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ண பிறகு என்ன செய்யணும்னு பார்ப்போம். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணோம். அவர் என்ன செய்யுது, இவருக்கு பக்கத்தில் நேவிகேஷன் பார் வந்துட்டார். ஐ மீன் இந்த ஷோ பண்ணுற ஒரு சைட்டும் வேறு இன்னொரு சைட்டும் வந்துட்டார். ஸோ இப்போ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி என்ன செய்யுது, அட்ஜஸ்ட் ஆகி வந்துடுது. ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன செய்யணும், இவர் இந்த மொழியிலையும் இவர் இந்த மொழியிலையும் இருக்கணும். அப்போ எங்களுக்கு என்ன தேவை, ஸ்பேஸ் பிட்வீன் தேவை. நாங்கள் ஸ்பேஸ் பிட்வீன் படி பார்த்துருக்கோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸ்பேஸ் பிட்வீன் பற்றி. ஸோ இப்போ என்ன செய்யணும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் என்ற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் என்ன செய்கிறேன், ஸ்பேஸ் பிட்வீன் என்று வேல்யூவை கொடுக்குறேன். கொடுத்தா என்ன செய்யும், ரெண்டு மாதிரி ரெண்டு மூலைக்கும் போயிடும். பார்ப்போம். ஓகே, ரெண்டு மாதிரி ரெண்டு மூலைக்கும் போயிடும். இப்போ உங்களை என்ன செய்து கொள்ளும், எனக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளும். இப்போ நான் என்ன செய்கிறேன், இவரை வந்து சென்டர் பண்ணுவோம். இவர் வந்து நடுக்கோணம் தான் நல்லா இருக்கும்ல, என்னோட நேவிகேஷன் பாருக்கு சென்டரில் இருக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், அதுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் படிச்சு நான் ஞாபகம் இருக்கேன். என்ன செய்யணும், அலைன் ஐட்டம் கொடுக்கணும். அலைன் ஐட்டம்ஸ் கொடுக்கணும். என்ன கொடுப்போம், சென்டர் கொடுப்போம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இதை ரிஃப்ரெஷ் பண்ண என்ன செய்யும், சென்டருக்கு வந்துடுவார். ஓகே, ஸோ மெயின் எக்ஸிஸ் வழியாக வெளியாச்சு. அதே மாதிரி வந்து மற்ற எக்ஸிஸ் வழியாக என்ன செய்யிட்டு நாங்கள் இவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், ஐ மீன் சென்டர் பண்ணிட்டோம். இவர் ஓகே தானே. ஸோ அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்யணும்னா, இவரை வந்து பிரித்து பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு நாங்கள் யாரில் கை வைப்போம், ஜஸ்ட் இங்கே பார்ப்போம். இங்கே போவோம், ஹெடரில் இருக்கக்கூடிய இந்த மெனு என்ற இந்த கிளாஸுக்குள்ள நாங்கள் போகணும். இந்த மெனுன்ற கிளாஸில் கை வச்சு தான் என்ன செய்யணுன்றாலும் அவர் வந்து அந்த மாதிரி மாற்றில. ஸோ மெனுவுக்கு போகிறது நேவிகேஷன், அதாவது நேவிகேஷன் அட்டாக்கே நாங்கள் என்ன செய்யலாம், டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். நேவிகேஷன் இருக்கக்கூடிய இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இதை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதை வந்து என்ன செய்வோம், எப்படி செய்யணும், அடுத்தடுத்து பக்கத்தில் பக்கத்தில் வர வைக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், ஜஸ்ட் வழக்கம் போல் சிஎஸ்எஸ்க்குள்ளே போவோம். இந்த நேவிகேஷன் இருக்கக்கூடிய அப்படி இந்த நேவிகேஷன் இருக்கக்கூடிய யூஎல்ல வந்து கை வைப்போம். சரியா, யூஎல்ல கை வைப்போம். யூஎல் என்ன செய்ய போகிறோம்ப்பா, ஜஸ்ட் இந்த யூஎல்ல வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஸ்டைல வந்து என்ன செய்வோம், நோன் பண்ணுவோம். என்னத்துக்காண்டி, அந்த முன்னால் வர டொட்ஸுகள் அதெல்லாம் என்ன பண்ணுறதுக்காக. ஏன்னா அது வந்து அன்னோட லிஸ்ட்ன்றதால உங்களுக்கு என்ன செய்யுது, முன்னால் புள்ளி புள்ளியெல்லாம் வந்திருக்கு. அதை ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணும். ஓகே, ரிமூவ் ஆகிட்டேன். ஓகே, ரிமூவ் ஆகிட்டு. நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன், இவர் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ண வேண்டாம், அதில் என்ன செய்யணும், பக்கத்தில் கொண்டு வரணும். அப்போ நான் என்ன செய்யறேன், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கொள்ளும். பிறகு யோசிப்போம் என்ன செய்யணும் சொல்லி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸையும் கொடுத்துக்கொள்கிறேன். சர்வ் பண்ணுவோம். சர்வ் பண்ணி இப்போ நான் என்ன செய்யறேன், இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ என்ன செய்யுது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பக்கத்தில் கொண்டு வந்தாச்சு. பட் இப்போ இந்த ஷொப்புக்கு வந்து 4 சப்மெனு இருக்குது. இந்த சப்மெனு என்ன செய்யுது எங்களுக்கு, இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஸ்டக் ஆகிடுது. இவரை பற்றி நாங்கள் அப்புறம் யோசிப்போம். ஓகே, இவர் கட்டிங் இப்போதைக்கு. ஸோ மிச்சம் ஓகே தானே எங்களுக்கு. ஓகே, இப்போ இவர்லேருந்து நாங்கள் கை வைப்போம், என்ன செய்யறது யோசிப்போம். இவரை நாங்கள் எதில் இப்போ அடுத்து நாங்கள் யாரில் கை வைக்கணும்னு பார்த்தா, இந்த லிஸ்ட் ஐட்டத்தில். இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு வந்து இல்லை இடைவெளி தான் இருக்குது. பட் இந்த இடைவெளியில் நாங்கள் இங்கே என்ன செய்யலை, கருத்தில் கொள்ளாமல் என்ன செய்திருக்குது, எல்லாம் ஒன்றுக்கு மேலே வந்து ஓவர்லேப் ஆகிருக்குது. ஓவர்லேப் ஆகல சேர்ந்து பக்கத்தில் வந்து அதாவது கேப்பே இல்லாமல் இருக்குது. ஸோ அடுத்து நாங்கள் என்ன செய்வோம், லிஸ்ட் ஐட்டத்தில் கை வைப்போமா, எப்படி வைக்கிறது, வழக்கம் போல தான் நெப்பில் இந்த அன்னோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஐட்டத்தில் கை வைக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம் லிஸ்ட் ஐட்டத்தை. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் இதை என்ன செய்கிறேன், மார்ஜின் ரைட் வந்து கொடுத்து போடும். மார்ஜின் ரைட் வந்து கொடுத்து போடும். வேண்டாம், ஒரு கேப் பக்கத்தில் விடோடி வரதுக்காண்டி அவ்வளோதான். எவ்வளோ கொடுப்போம், ஒரு 10 பைசா கொடுத்து போகணும். ஜஸ்ட் எல்லாத்தையும் 10 பைசா கொடுத்து பார்த்துட்ருக்கேன். ஓகே, ஒரு 20 பைசா கொடுப்போம். 10 20 கொடுத்துட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது எங்களுக்கு ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட குறைக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இது வந்து ஓகே இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்துட்டோம், எங்களுக்கு தேவையானது நேவிகேஷன் இதை கூட ஐ மீன் இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் என்ன செய்துட்டோம், பிரித்து ஒரு கேப் வேறு வச்சுட்டோம். ஸோ அவ்வளோ ஓகே.
அடுத்து நாங்கள் இந்த தேவையில்லாமல் அந்த ப்ளூ கலரில் இருக்குது அதை வந்து கொஞ்சம் என்ன செய்யறது பார்ப்போம். அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த நவிகேஷனில் யூஎல்லில் எல்ஐயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கர் டெக்கையும், அதாவது ஒவ்வொரு லிங்கையும் நான் என்ன செய்ய போகிறேன். இப்போ அந்த டெக்கரேஷன் வந்து நான் செய்ய போகிறேன். அப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும், டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் போயிட்டு என்ன செய்யணும், நொன்று கொடுத்தோம்னா என்ன செய்யும், உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன்லாம் என்ன செய்யும், இல்லாமல் போயிடும். அண்டர்லைன் வந்து என்ன செய்யும், இல்லாமல் போயிடும். கலர் வந்து மாற்றணும், கலரையும் மாற்றணும். இப்போ ரெண்டாவது லிங்காக இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன், வழக்கம் போல் கலர் மாற்ற போகிறோம். இப்போ என்ன கலர் கொடுத்து நாங்கள் ஏற்கனவே அசூரன்ற கலர் கொடுத்தோம். அசூரன்ற கலர் அதே கலரை எங்கேயும் யூஸ் பண்ணிக்கொள்வோம். அசூரன்ற கலரை எங்கேயும் யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். ஓகே ஃபைன். இப்போ நாங்கள் என்ன செய்யிட்டோம், முதல் இருந்ததை விட பெட்டர் ஆகிட்டு, முதல் வெப்சைட் இருந்ததை விட இப்போ என்ன செய்துட்டு பெட்டர் ஆகிட்டு, கிட்டத்தட்ட நாங்கள் என்ன செய்யிட்டோம், இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இப்போ நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, இந்த நாளையை மட்டும் இங்கே வர வைக்கணும். இவையை வந்து ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நாங்கள் ஏற்கனவே ஹிடன் நோட் வந்து பார்த்தோம். அது வந்து எப்படி டிஸ்பிளே ஹிடன் நோட் வந்து பார்த்தோம். அப்போ அதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பார்ப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல எங்களுக்கு என்ன தெரியணும், யார் நாங்கள் ஹைட் பண்ண போகிறோம், யாரை நாங்கள் ஹைட் பண்ண போகிறோம், இந்த 3 பேரையும் ஹைட் பண்ண போகிறோம். இந்த 3 பேரையும் நாங்கள் எப்படி ஹைட் பண்ணுறது, இந்த 3 பேரையும் ஹைட் பண்ணணும்னா எங்களுக்கு என்ன தேவை, இவருக்கு ஒரு கிளாஸ் நேம் தேவை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கொள்வோம். நான் சரி கிளாஸ் நேம் கொடுத்துக்கொள்கிறோம். என்ன கிளாஸ் நேம் கொடுப்போம், சப் மெனு வந்து கொடுப்போமா, சப் மெனு வந்து கொடுப்போம். என்னத்துக்காண்டி, நாங்கள் இவரை மட்டும் இப்போ என்ன செய்ய போகிறோம், ஹைட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஹைட் பண்ணிடுவோம், பிறகு வந்து யோசிப்போம் என்ன செய்யணும்னு சொல்லி. ஸோ ஹைட் பண்ணுறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க நாங்கள், ஸோ நான் இப்போ டாட் சப் மெனு வந்து எடுத்துக்கொள்கிறோம். டாட் சப் மெனு எடுத்துக்கொள்கிறோம். டாட் சப் மெனோட என்ன மீனிங், சப் மெனுன்ற கிளாஸ் இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ், ஐ மீன் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். அடுத்து என்ன செய்யணும், அதுக்கு டிஸ்பிளே நொன்று கொடுத்துக்கொள்கிறோம். நொன்னுடா என்ன செய்யும், உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். டிஸ்பிளே நொன்னுடா என்ன செய்யும், மறைஞ்சு போயிடும். அப்போ நொன்று கொடுத்துட்டு என்ன செய்யணும், நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இப்போ என்ன செய்யுது, அவர் மறைஞ்சு போயிட்டார், அவர் வந்து மறைஞ்சு போயிட்டார். இவ்வளோ ஓகே, டவுட் எதுவும் இருக்கா, யாரும் டவுட் இருந்திருக்கோம், சேல் டவுட் இருந்திருக்கோம், இவ்வளோ நேரம் நாங்கள் செய்ததில் டவுட் இருந்திருக்கோம். டிஸ்பிளே நொன்று கொடுத்தா மறைஞ்சு போயிடுவார். டவுட் இருந்ததா கேட்கலாம், டவுட் இருந்ததா கேட்கலாம், யாராவது இவ்வளோ நேரம் பார்த்தது டவுட் இருந்ததா கேட்கலாம். ஓகே, டவுட் ஒன்றும் இல்லாட்டி நாங்கள் அடுத்து என்ன செய்வோம், இடத்துல இருக்கக்கூடிய லோகோ வந்து ஸ்டைல் பண்ணுவோம். இடத்துல இருக்கக்கூடிய லோகோவை ஸ்டைல் பண்ணுவோம். லோகோக்கு நாங்கள் என்ன பேர் கொடுத்தனாங்க, லோகோனா கொடுத்துருக்கோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், டாட் லோகோ வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ன செய்வோம், இதுக்குள்ள வந்து எழுத போகிறோம். என்ன கோட் எழுத போகிறோம், இவர் வந்து கொஞ்சம் பெருசாக நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்போ என்ன செய்வோம், ஃபோன் சைஸ் வந்து இதில் மாற்றுறேன். நாங்கள் இவர் வந்து என்ன செய்வோம், பெர்சன்டேஜில் வந்து மாற்றுவோம். 1.8 ஆரியம் கொடுப்போம், ரிலேட்டிவ் இவன் கொடுப்போம். கொடுத்துட்டு என்ன செய்வோம், சேவ் பண்ணும். சேவ் பண்ணி கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போ நான் என்ன செய்யணும், 1.8 வேணா 1.6 கொடுத்து பார்ப்போம். 1.6 கொடுத்துட்டு சேவ் பண்ணும். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணோம். ஓகே, இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ எப்படி இருக்கட்டும். அடுத்து இதை கொஞ்சம் போல்ட் பண்ணுவோமா, வேறு ஃபோன் போல் இருக்குன்னு. இது பரவாயில்ல. நாங்கள் இப்போ வந்து என்ன செய்வோம், கொஞ்சம் பெருசாக தான் இருக்குன்னு நான் 1.8 வச்சுக்கொள்ளலாம் போல இருக்குது. 1.8 கூட இருக்கும் போது நான் 1.8 வச்சுக்கொள்கிறேன். சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யணும், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ண கொஞ்சம் பெருசாக வரும். இது கிட்டத்தட்ட வந்து சேம் சைஸில் இருக்கார். கூட என்ன செய்யறது, இதில் வந்து ஃபோன் வெயிட் வந்து போல்ட் ஆக்கி போட்டுறேன். எனத்துக்காக கொஞ்சம் கிளியராக தெரியுதுக்காக நான் என்ன செய்யணும், ஃபோன்ட் வெயிட்டை வந்து போல்ட் ஆக்கி போட்டேன். சேவ் பண்ணி இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ண என்ன செய்யும், இவர் வந்து போல்ட் ஆகிடுவார். போல்ட் ஆனால் தெரியலை, பட் ஓகே, இது கொண்டு வந்து வேறு இருக்கிறதால அதுக்கு அப்படி தெரியுது நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, இவ்வளோ ஓகே கிளியரா. ஆனால் இப்போ என்ன செய்யிட்டோம், என்னோட மெனு பாரை வந்து டிசைன் பண்ணிட்டோம். இதில் எழுத்து வந்து கொஞ்சம் என்ன இருக்கா. ஸோ இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் பெருசாக்குவோம். இங்கே வருவோம், உங்களுடைய லிஸ்ட் ஐட்டத்தை நான் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் பெருசாக்க போகிறோம். அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு லிஸ்ட் ஐட்டத்தில் இந்த ஆங்கர் டெக்கில் வந்து நாங்கள் எழுதணும். ஃபோன் சைஸ் வந்து எழுதணும். ஃபோன் சைஸ் நான் எழுதி கொடுத்தோம். ஃபோன் சைஸ் என்ன போட்டுக்கொள்ளும், ஒரு கொஞ்சம் பெருசாக நல்லா இருக்கும். 1.1 1.1 ஆரியம் கொடுத்து பார்ப்போமா. ஜஸ்ட் சேவ் பண்ணும். சேவ் பண்ணி இப்போ நான் என்ன செய்கிறேன், ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஐ ஓகே. இல்லாட்டி கொஞ்சம் பெருசாக்கலாம், பிரச்சனை இல்லை. 1.2 1.3 1.3 கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணேன். ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பெருசாக போச்சா என்ன. ஓகே, 1.2 இருக்குது. நமக்கு 1.2 ஒன்று கொடுத்துக்கொள்ளும். 1.2 ஆரியம் கொடுக்குறோம். கொடுத்தா என்ன செய்யும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யிட்டோம், எங்களுடைய நேவிகேஷன் பாரை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நேவிகேஷன் பாரை கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ நாங்கள் செய்யாத விஷயம் என்னது, வேறு ஹோவர் பண்ணிக்க லிஸ்ட் வரும். ஸோ அதை வந்து நாங்கள் அடுத்து பார்ப்போம், எப்படி செய்யணும் சொல்லி பார்ப்போம். அது இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு இருக்கட்டும். அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னா, இவரை ஹோவர் பண்ணிக்கு உங்களுக்கு என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் அண்டர்லைன் வந்து வரணும். அண்டர்லைன் வந்து வரணும். ஸோ அண்டர்லைன் வந்து வர வைப்போமா. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், ஸோ இவர் இவ்வளோ பேருக்கு இந்த இவர் இருக்கிறது தானே, இவரை தான் நாங்கள் இப்போ எடிட் பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். அப்போ ஹோவர் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன செய்கிறேன், நவ்வில் யூஎல்லில் எல்ஐயில் இந்த ஏ இருக்குது தானே, இந்த ஏன்றது என்னது, எங்கர் டெக். இவரை வந்து நாங்கள் எப்போ ஹோவர் பண்ணுறோமோ,
எப்போ ஹோவர் பண்ணுறோமோ அப்போ இவருக்கு வந்து என்ன செய்யணும், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் வரும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் எங்கே இருக்கு, அண்டர்லைன் ஜஸ்ட் அண்டர்லைன் வந்து என்ன செய்யணும் வரணும் மட்டும் சொல்கிறோம். இப்போ இங்கே வரும், ரெஃப்ரெஷ் பண்ணேன், அது வருது, ஓகே வருது. ஸோ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி என்ன செய்யுது, அண்டர்லைன் வருது. ஆனால் எனக்கு அண்டர்லைன் வருது அவ்வளோ பிடிக்கல. நான் என்ன செய்வேன், இப்படி செய்யணும், இது நல்லா பண்ணிக்கிறேன். அதாவது இது கொடுத்து பாருமா நல்லா இருக்கும். ஸோ இது வந்து கொடுத்துட்டு என்ன செய்யணும், ரெஃப்ரெஷ் பண்ணி போயிடும். இப்போ என்ன செய்யுது எங்களுக்கு, நான் ஹோவர் பண்ணிக்க என்ன செய்யுது எங்களுக்கு ஜெலோ கலராக மாறுது டெக்ஸ்ட் எல்லாமே. ஸோ இது வந்து நாங்கள் எப்போ செய்திருக்கோம். உள்ளத்துலேயும் டவுட் இருக்கா, இருக்கா உள்ளத்துலேயும் டவுட் இருக்கா, சாரி உள்ளத்துலேயும் டவுட் இருக்கா, உள்ளத்துலேயும் டவுட் இருக்கா, யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நாங்கள் அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஷோப்பை ஹோவர் பண்ணிக்கல எங்களுக்கு என்ன செய்யணும், கீழே வந்து அந்த சப் மெனு தெரியும், சப் மெனு தெரியும். அப்போ நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட் இங்கே வர்றேன், கோட் எழுதி கொடுத்தேன். என்ன கோட் எழுதுவோம், ஜஸ்ட் வந்து நேவிகேஷனில் நேவிகேஷனில் எங்கே இருக்குது, நேவிகேஷனில் சப் மெனுக்கு போவோம். நேவிகேஷனில் இந்த சப் மெனு வந்து ஹோவர் பண்ணிக்க என்ன செய்யணும், நான் இதை மட்டும் தான் ஹோவர் பண்ணிக்க பார்க்கணும். ஸோ இதுக்கு எனக்கு ஒரு பேர் வைக்கிறது நல்லா இருக்குமா. ஸோ இவருக்கு என்ன செய்யறேன், இப்போ இவருக்கு ஒரு பேர் வச்சா நல்ல நினைக்கிறேன். ஏன்டா வந்து இவர் ஹோர் பண்ணிக்க எங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட் வரும், மெட்டாவில் ஹோர் பண்ணி வர தேவை தானே. அப்போ இவருக்கு ஒரு பேர் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நான் என்ன செய்யறேன், கிளாஸ்க்கு ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேர் வைப்பா, எக்ஸ்பெண்டபிள் என்று வைக்கிறேன். ஓகே, எக்ஸ்பெண்டபிள் என்று வைக்கலாம், எக்ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது. அப்போ எக்ஸ்பெண்டபிள் என்று வைக்கிறேன். வச்சுட்டு சேவ் பண்ணிக்கொள்றேன். சேவ் பண்ண பண்ணவங்களுக்கு இவர் வந்து இந்த இந்த கிளாஸை வந்து நாங்கள் ஹோவர் பண்ணிக்கல. அப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்து நேவிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பெண்டபிள் வந்து இந்த எக்ஸ்பெண்டபிள் இருக்கிறேன். சரி, டாட் எக்ஸ்பெண்டபிள் கிளாஸ் நேம் இல்லை, அப்போ டாட் எக்ஸ்பெண்டபிள் வந்து ஓவர் பண்ணிக்கல. எனக்கு டாட் எக்ஸ்பெண்டபிள் வந்து என்ன செய்யல, ஓவர் பண்ணிக்க எனக்கு என்ன நடக்கணும், அந்த சப்மெனு வந்து தெரியணும். ஓவர் பண்ணிக்க என்ன நடக்கணும், சப்மெனு தெரியணும். அப்போ சப்மெனுன்றது எது, சப்மெனுன்றது எது, இவர் தான் சப்மெனு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஓவர் பண்ணிக்குள்ள ஒரு கேப் விட்டுட்டு டாட் சப்மெனு. இப்போ இதுல மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த இவர் இருக்கிறதானே, இந்த எக்ஸ்பெண்டபிள்ன்ற ஆள் இருக்கிறதானே, இவரை ஓவர் பண்ணிக்குள்ள யாருக்கான ஸ்டைல் மாறப்போகுது, இந்த சப்மெனுக்கான ஸ்டைல் மாறப்போகுது. இவங்க சப்மெனுக்கான ஸ்டைல் மாறப்போகுது. அதான் இவற்றை அர்த்தம். நான் இதுக்குள்ள என்ன செய்ய போகிறேன், இந்த சப்மெனுக்கு ஒரு ஸ்டைல் எழுத போகிறேன். என்னது, டிஸ்பிளே ப்ளாக் கண்டு போட்டு போகிறோம். டிஸ்பிளே ப்ளாக்னா என்னது, ஒன்றுங்கள் ஒன்று வந்து டிஸ்பிளே ஆகாமல் நாங்கள் ஏற்கனவே பார்த்தனாங்க. நடக்குதான்னு பார்ப்போமா, ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம், வருவோம். ஓகே, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி என்ன செய்யுது, டிஸ்பிளே ஆகுது. ஆனால் வந்து சம்திங் ஏதோ ஒரு இதை வந்து கொடுக்குது, என்ன ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்குது எங்களுக்கு, ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன், இவரை வந்து இவருக்கு ஒரு சின்ன விஷயம் எழுதுறேன். ஏன்னா இவற்றை பொசிஷனை வந்து அப்சல்யூட்டாக மாற்றுவோம். பொசிஷன் அப்சல்யூட்டாக மாற்றிக்க என்ன செய்யும், பொசிஷன் அப்சல்யூட்டாக மாற்றிக்க என்ன செய்யணும்னு பார்த்தோன்னாங்க, அது வந்து அந்த ஐட்டத்தை விட்டு வெளியே மேலே வந்து ஸ்க்ரீனில் ஒர்க் ஆக வைக்கிடும். அப்போ நாங்கள் டிஸ்பிளே அப்சல்யூட் கொடுத்தா என்ன செய்யும், இவற்றை பேரண்ட்டை வந்து இவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுவோம், இப்போ ஹோவர் பண்ணி பார்ப்போம். அதில் என்ன செய்யுது, டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாமே லிஸ்ட் ஆகுது. ஓகே, இது வந்து ஓகே இருக்குது. ஆனால் இவர் வந்து இப்போ எங்களுக்கு என்ன செய்யணும், இந்த கம்ப்ளீட்டான பேஜுக்கு வந்து அப்சல்யூட்டாக இருக்க தேவையில்லை, அதுக்கு பதிலாக இவருக்கு அப்சல்யூட்டாக இருக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும், இவருக்கு ஒரு பேரண்ட் இருப்பார் தானே, அவர் நான் என்ன செய்யணும், அவரை வந்து ரிலேட்டிவாக மாற்றணும். ரிலேட்டிவாக மாற்றினது நாங்கள் என்ன செய்யணும், இவர் வந்து நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இவருக்கு நிகர், அதாவது ஐ மீன் இந்த சப்மெனு வந்து எங்களோட சப்மெனு பேரண்ட் யார், சப்மெனோட பேர் இந்த யூஎல். ஓகே, யூஎல்ன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த யூஎல்ல வந்து நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். யூஎல்ல வேணால் இவர் ஆரேக்கில் இருக்கார், இவர் சாரி சப்மெனு ஆரேக்கில் இருக்கார், லிஸ்ட் ஐட்டத்துக்குள்ள இருக்காருன்னு. ஸோ லிஸ்ட் ஐட்டத்தை நாங்கள் டிசைன் பண்ணுவோம். லிஸ்ட் ஐட்டம் இருக்கார்ல, லிஸ்ட் ஐட்டம் எங்கே இருக்கார், யூஎல் இல்லை, இவர் தான் லிஸ்ட் ஐட்டம். ஸோ இவரை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பொசிஷன் ரிலேட்டிவ் வந்து கொடுக்க போகிறோம். பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தா என்ன செய்யும், நாங்கள் இப்போ வந்து அவரை டாப் லெஃப்ட்னு சொல்லி அலைன் பண்ணிக்கலாம். அவர் வந்து என்ன செய்வார், இவருக்கு சார்பாக இறங்கிக் கொள்வார் இந்த அப்சர்வ். நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இடையில இப்போ கிளாஸ் ஸ்டொப் ஆச்சுன்னா திருப்பி ஜாயின் பண்ணுங்க, அதே லிங்கில். ஓகே, ஸோ இதில் நாங்கள் வந்து ஜூம் ப்ரீமியம் நான் வாங்கலை. ஸோ அதில் வந்து அது நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நின்றா திருப்பி அதே லிங்கில் ஜாயின் பண்ணுங்க. நான் என்ன செய்கிறேன், இப்போ ஹோவர் பண்ணுறேன், எனக்கு வந்து இப்போ நார்மலாக இருக்குது. நான் இப்போ என்ன செய்கிறேன், இவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே இருந்து இந்த இடத்துல இருந்து டொப்பில் இந்த எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோமா. சப்மெனு வந்து ஹோவர் பண்ணிக்க வர்ற இடத்துல நம்ம ஜஸ்ட் இங்கே வருவோம். இடத்துல கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யணும், இந்த இடத்துல இதில் போய் கை வைக்க வேணும். கை வைக்காமல் நம்ம என்ன செய்ய வேண்டாம், சப்மெனுவில் வச்சு ஸ்டைலை கொடுத்துருவோமே, அது ஈஸி இல்லை. சப்மெனு வச்சு ஸ்டைலை கொடுத்துரு ஈஸி வேண்டாம். சப்மெனில் தான் நாங்கள் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு டிசைன் பண்ணணும். அப்புறம் இந்த இடத்துல என்ன செய்து கொடுறேன், டொப்பில் இந்த உலகத்தில் வரணும் அண்ட் லெஃப்ட்ல இந்த உலகத்தில் வரணும் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது,
இது வந்து எங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்குது, பார்க்குறது கிளியர் இல்லாமல் இருக்குது. கிளிக் பண்ணி போய்கள் வந்து எங்களுக்கு தெரியுது, இது தெரியுது, இது தெரியல பாருங்க. ஸோ இது வந்து என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை. அதில் நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா, இவருக்கு வந்து ஒரு கலர் ஒன்று கொடுத்து இவர் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஆக்குவோம் முதல்ல. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்து கொடுங்க, ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்து கொடுத்தேன். இந்த கலர் வந்து யூஸ் பண்ணி கொடுக்கணும், அதை நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண அதே கலர் வந்து யூஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ கிளிக் பண்ண அவருக்கு என்ன செய்யுது, சரி ரிஃப்ரெஷ் பண்ணணும். இப்போ ஹோர் பண்ண அவருக்கு என்ன செய்யுது, ஓகே இவங்களால வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவர் வந்து நான் என்ன செய்ய போறேன்டா, இப்போ இந்த இடத்துல பொசிஷன் பண்ண போறேன். எப்படி இந்த லிஸ்ட் எப்படி இங்கே தெரியுதோ அதே மாதிரி என்ன செய்ய போறேன், இந்த இடத்துல பொசிஷன் பண்ண போறேன். ஸோ அதை வந்து நான் இப்போ எப்படி செய்யறது பார்ப்பேன். அப்போ அடுத்த லைனில் நான் என்ன செய்யணும், இவரை வந்து கொஞ்சம் இவருக்கு வந்து என்ன கொடுப்போம், லெஃப்ட்டில் வந்து ஒரு ஜீரோ ஆக்கும், லெஃப்ட்டில் வந்து ஒரு ஜீரோ ஆக்கும். இவர் வந்து எந்த விதத்துலையும் லெஃப்ட்லேயும் இறங்க வேணும், அப்படி இருக்கட்டும். ஜீரோ ஆக்கி இப்போ நான் என்ன செய்யறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்குறேன், ஓகே இந்த இடத்துல வந்து சரியாக பொருந்திட்டார். அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், இவரை மேலே இருந்து கொஞ்சம் கீழே இருக்கணும், மேலே இருந்து கொஞ்சம் கீழே இருக்கணும். அதாவது கம்ப்ளீட்டாக இவரை கொஞ்சம் கீழே வைக்கணும் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், தொப்பில் இருந்து 100% வந்து கீழே வைக்கும், 100% வந்து கீழே வைக்கும். இறக்கி விட்டுட்டு இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணேன். எனக்கு என்ன செய்யும், இவர் வந்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுவார். இப்போ இதில் வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், எனக்கு இந்த கேப்ஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன கொஞ்சம் பேடிங் வந்து கொடுத்துக்கொள்கிறேன், ஒரு பேடிங் வந்து கொடுத்துக்கொள்கிறேன். பேடிங் எவ்வளோ கொடுப்போம், ஒரு 10 பிக்சல் கொடுத்து போகணும், வழக்கமாக எல்லாம் கொடுக்குற மாதிரி பேடிங் 10 பிக்சல் கொடுத்துக்கொள்வேன். கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன், சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அலைன் ஆகி வந்துட்டார். இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காரா இல்லையா, அப்போ ஸோ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி என்ன செய்யிட்டா கொஞ்சம் அலைன் ஆகி வந்துட்டேன். இதோட பேர் என்ன செய்யலாம், நாங்கள் இருக்கேன்டா என்ன செய்திருக்காங்க இது மாதிரி. ஓகே இதில் வந்து ஓகே பேடிங் கொஞ்சம் கூடவா இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் வேறு கலரில் இருக்க மாதிரி இருக்குன்னு. ஸோ நாங்கள் கொஞ்சம் வேறு கலர் கொடுப்போம், இது கொஞ்சம் வேறு கலர் கொடுப்போம். நான் என்ன செய்யறேன், இதில் வந்துட்டு கொஞ்சம் கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுறேன், கொஞ்சம் கலரை சேஞ்ச் பண்ணி கொடுறேன். சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்யறேன், இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி கொடுறேன். பண்ணிட்டு இப்போ நான் ஹோவர் பண்ண முக்கிய என்ன செய்யுது, சரியான பிளாக் கலராக போயிட்டுது. இன்னும் கொஞ்சம் ஆஷ் கலர் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நான் ஆஷ் கலர் ரெண்டுக்குள்ள கிரே அண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிரே அண்ட் அடிச்சு போட்டு அப்புறம் நாங்கள் அதிலே வந்து போகிறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிரே அண்ட் அடிச்சுட்டு நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் கூட்டுறேன், கிரே கொஞ்சம் கூட்டிட்டு இப்போ சேவ் பண்ணி போடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ண அவருக்கு என்ன செய்யும், இவர் வந்து இந்த மாதிரி இருப்பார். ஓகே இப்போ கிட்டத்தட்ட அதே சேம் கலர்லாம் இருக்குது. பட் பிரச்சனை வந்து நாங்கள் வந்து புக் ஷேடோ போட்டு அவர் என்ன செய்வோம், கவர் பண்ணிக்கொள்வோம். புக் ஷேட் வந்து நாங்கள் ஒன்றும் சொல்லி தெரியல, பட் செய்வோம், பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ இங்கே வருவோம், வந்துட்டு என்ன செய்வோம், பேடிங் வந்து கொடுத்தாச்சு. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இவருக்கு ஒரு வித் வந்து கொடுக்குறேன். என்னத்துக்காக வேண்டாம், இவர் வந்து ஃபிக்ஸ்டான வித்தில் இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணலாம். சுமார் கொடுக்குறேன். ஓகே 200 பிக்சர் கூடி போச்சு, கூடி போச்சு. ஓகே 200 பிக்சல்ன்றது கூடி போச்சு. நான் கொஞ்சம் குறை பண்ணிக்கிறேன். ஓகே 200 பிக்சல் வேணால் 180 பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும். ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய வேண்டியதான். பார்த்துட்டு இருக்கு உங்களுக்கு பார்க்க தெரியும், என்னோட கண்மட்டத்துக்கு பார்க்க தெரியும் தானே ஓகே இருக்கா இல்லையான்னு சொல்லி. அதுக்கு இதுமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே இது வந்து ஓகே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த 180 பிக்சல்லையே விட்டுக்கொள்கிறேன். விட்டு நான் என்ன செய்கிறேன், இப்போ இதற்கு ஒரு போர்டர் ரேடியஸ் கொடுக்க போகிறேன். ஏன் வந்ததுக்காக ஒரு வளைவு ஒன்று இருக்குது இடத்துல, அந்த வளைவு வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்த வந்துட்டு போர்டர் ரேடியஸ் கொடுத்துக்கொள்கிறேன். போர்டர் ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுப்போம், ஒரு 10 இருக்குது. அப்போ நான் 5 பிக்சல் கொடுப்பேன். ஓகே 5 பிக்சல் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன செய்கிறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு போர்டர் ரேடியஸும் வந்துட்டு. ஓகே அப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ல, இதில் வேறு என்ன இருக்குது, எங்களுக்கு இதில் வந்து ஒரு பாக்ஸ் ஷேடோ வந்து வழியே இருக்குது. அதை நாங்கள் இங்கே ரீக்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, பாக்ஸ் ஷேடோ வந்து ப்ராப்பர்ட்டி எங்கிட்ட இருக்கார். நான் அவளை சொல்லித்தராத ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லித்தரேன். பாக்ஸ் ஷேடோ ஒன்று இருக்குது. இந்த பாக்ஸ் ஷேடோவில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டிஸை பாருங்கள். முதலாவது வந்து ஓகே அந்த ப்ராப்பர்ட்டிஸை காண நான் சொல்கிறேன். ஓகே முதலாவது வந்து எக்ஸ் ஆஃப் செட்னு சொல்கிறது. எக்ஸ் சைட்டில் எவ்வளோ தூரம் தள்ளி போகணும், எக்ஸ்ன்ற என்னது, எக்ஸ்ஹெச்ன்றது எது, ஸோ இதுதான் எக்ஸ்ஹெச். இந்த எக்ஸ்ஹெச் வழியே எவ்வளோ தூரம் தள்ளி போகணும், அதாவது ஆஃப் செட்ன்றது வந்து தள்ளி போகிறது. என்ன தள்ளி போகணும், ஷேடோ தள்ளி போகணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. அதே மாதிரி இது வந்து அடுத்தது நான் கொடுக்க போகிறது வந்து YH எவ்வளோ தள்ளி போகணும், 10 பிக்சல் கொடுக்கணும். அடுத்து வந்து எவ்வளோ பிளர் ஆகணும்ன்றது நான் பிளரை வந்து இப்போதைக்கு என்ன செய்கிறேன், கொடுக்காம விட்டுட்டு ஓகே நான் 0 கொடுத்துக்கொள்வேன். 0 கொடுத்துட்டு 0 கூட கொடுக்க தேவையில்லை, நான் என்ன செய்ய கொடுக்காம விட்டு பிளாக் வந்து கொடுத்துக்கொள்வேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணி கொடுப்பேன். பிளாக் வேணால் ப்ளூ வந்து கொடுத்தா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால நான் ப்ளூ வந்து கொடுக்குறேன். அப்புறம் சேஞ்ச் பண்ணேன், மொத்தம் ப்ளூ வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணுவேன். சேவ் பண்ணி இப்போ நான் என்ன செய்கிறேன், ரிஃப்ரெஷ் பண்ணி போயிடுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் இதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்களோட இந்த பாக்ஸுக்கு வெளியே ஒரு ஷேடோ ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஷேடோ என்னவா இருக்குது, ஒரு ப்ளூ கலர் பாக்ஸாக வந்துருக்குது. அந்த பாக்ஸ் என்ன செய்யிருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி வெளியே கவர் பண்ணியிருக்குது. 10 பிக்சல் கீழே இறங்கியிருக்கு, 10 பிக்சல் இந்த சைட் மூவ் ஆயிருக்கு. அதாவது எக்ஸ்ஹெச்சில் 10 பிக்சல் YHல 10 பிக்சல் என்ன செய்திருக்குது, மூவ் ஆகி எங்களுக்கு ஷேடோ வந்து விழுந்திருக்குது. நாங்கள் இது என்ன செய்யலாம், கூட்டலாம். இப்படி இது எக்ஸ்ஹெச்சில் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்தா என்ன செய்யும், உங்களுக்கு இது வலது பக்கமாக 20 பிக்சல் இருந்தால் கொஞ்சம் கூட வந்து செஞ்சிருக்கும் பாருங்க. ஜஸ்ட் இப்போ கொடுத்த பாருங்க, வலது பக்கம் கூட செஞ்சிருக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி எங்களால் என்ன செய்து கொள்ள இருக்குன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள மாதிரி இருக்கும். நான் என்ன செய்கிறேன்,
இவரை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும். ஓகே, 4 பிக்சல் கொடுத்தா காணும் நினைக்கிறேன். ஸோ 4 5 கொடுப்போம். 4 பிக்சல், இது வந்து ஒரு 8 பிக்சல் கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணேன்னா இப்போ என்ன செய்யும், இந்த மாதிரி வந்துடும். பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, என்னடா இது சொல்லிட்டே இருக்கு எங்களுக்கு. சொல்லிட்டா வந்து அப்படியே பின்னால் ஒரு படம் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அதை நாங்கள் எப்படி மாற்றுறதுண்டா, அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும்டா, எவ்வளோத்துக்கு பிளர் ஆகணும் அதை கொடுக்க போகிறோம். எவ்வளோத்துக்கு பிளர் ஆகணும் மட்டும் கொடுக்க போகிறோம். நான் பிளர் ஆகுது 10 பிக்சல் பிளர் ஆகணும்னு சொல்லுவோம். சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டு இப்போ நாங்கள் இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இங்கே பார்த்தா இப்போ எங்களுக்கு என்ன செய்திருக்கோம், பிளர்ரியாக வந்திருக்கு. பிளர்ரியாக வந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு இந்த ப்ளூ கலர் வேணும். ப்ளூ கலர் வேணும். நான் என்ன செய்கிறேன், எங்களுக்கு ஏற்ற மாதிரியான கலரை வந்து யூஸ் பண்ணிக்கூடாது. அதை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான கலரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்கிறேன், ஆர்ஜிபி ஏன்னு கொடுத்துக்கிறேன். ஆர்ஜிபி ஏன்றது என்னென்னா ரெட், ஜெலோ, க்ரீன். அதில் வந்து அல்ஃபா. அல்ஃபான்றது என்னடா ஒப்பாசிட்டி, அவ்வளோதான். அப்போ ரெட் வந்து 0, க்ரீன் வந்து 0, இதில் வந்து 0ன்னு கொடுத்தாங்க. என்ன செய்யும், ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபோர் பண்ணி பாருங்கள், பிளாக் கலர் வரும். பட் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா அந்த ஒப்பாசிட்டியை குறைக்க போகிறேன். எப்படி 0.5 கொடுத்தா என்ன செய்யும், உங்களுக்கு பாதி ஒப்பாசிட்டியில் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இங்கே வருவோம், ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். போனோம்னா இப்போ எங்களுக்கு என்ன செய்யுது, ஓரளவுக்கு ஷடோ மாதிரி ஒரு தோற்றப்படம் வந்துட்டு. பட் எங்களுக்கு கூடி போன மாதிரி இருக்குது. எனக்கு 10 பிக்சல் 8 பிக்சல்லாம் கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும், குறைக்கும், கொஞ்சம் குறைப்போம். இவர் வந்து என்ன செய்வோம், ஒரு 2 பிக்சல், இவர் வந்து ஒரு 2 பிக்சல் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோட்டும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் அதுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஓகே இருக்குது. இல்லைங்க, டவுட் எதுவும் இருக்காது. டவுட் எதுவும் இருக்கா உங்களுக்கு, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ ஜூம் நிற்க போகுது. நான் நிப்பாட்டேன். நீங்கள் திரும்ப ஜாயின் பண்ணுறீங்களா, அது இல்லைங்களா இருக்கும் எல்லாரும் ஸ்டாப் பண்ண திரும்ப ஜாயின் பண்ண இருக்கா? என்ன செய்யிருக்கோம், அடுத்து நான் மெனு பார் கிரியேட் பண்ணுறோம். மெனுவில் வந்து நாங்கள் என்ன செய்யிருக்கோம், ஷாப்பை வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன செய்யுது, லிஸ்ட் வருது. பட் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி லிஸ்ட் வரும். நாங்கள் எதிர்பார்த்து எப்படி இந்த மாதிரி வரும், ஃபார்வர்ட் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து வருது. அதே மாதிரி ஒரு அனிமேஷன் வருது, இந்த மாதிரி விஷயம் வருது. அதே மாதிரி வித் புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் நல்லா இருக்கு பாருங்க. கொஞ்சம் பெருசாக ஒளி கேப் எல்லாம் போட்டு நல்லா நீட்டாக இருக்குது. அந்த ஐ மீன் இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு வந்து பேடிங் இருக்குது பாருங்க, மேலே கீழே சைட்ல எல்லாம் பேடிங் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இங்கே கொண்டு வர போகிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இங்கே வருவோம். எங்களுடைய யார் எட் பண்ண போகிறோம், இந்த சப் மெனு, டவுட் சப் மெனுவில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஐட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு பேடிங் கொடுக்க போகிறோம். இது பேடிங் கொடுக்க போகிறோம். இந்த பேடிங் என்ன இருக்கும், ஒரு 12 பிக்சல் கொடுக்கணும். ஒரு 12 பிக்சல் கொடுத்துட்டு சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு நான் பண்ணி செய்யணும். இங்கே வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி போட்டு பார்க்குறேன். ஓகே, எங்களுக்கு இப்போ ஒரு கேப் மட்டும் வந்துட்டு, உங்களுக்கு ஒரு கேப் வந்து வந்துருக்கு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கேப் பண்ண வந்துட்டு. ஆனால் இப்போ கேப் மட்டும் காணுமானா இல்லை. ஜஸ்ட் இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னா, இதற்கு வெளியே ஒரு அவுட்டர் வந்து தேவை. இதுக்கு வெளியே ஒரு அவுட்டர் வந்து தேவை. அந்த அவுட்டர் நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ அந்த அவுட்டர் வேணும், ஓவர் பண்ணிக்க தான் வேணும். ஓவர் பண்ணிக்கல தான் வேணும். அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன், ஜஸ்ட் இங்கே வரேன், ரூட் சப் மெனு, இந்த எல்லை ஐட்டத்தை நாங்கள் ஏ டாட் ஓவர்ன்னு கொடுக்க மாட்டோம். என்ன பிரச்சனை வரும், ஏ டாட் ஓவர் கொடுத்துக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை பார்த்தா, ஏன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட். இப்போ இந்த கண்டென்ட் யாருன்னு பார்த்தா இந்த வேர்டு. அப்போ நாங்கள் எப்போ இங்கே வந்து இந்த வேர்டை ஹோவர் பண்ணுறோம், அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே வந்து அப்படி இருக்கான்னு பாருங்க, இல்லை. நாங்கள் இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்குள்ளே போய்க்கு என்ன செய்யுது, அந்த ஹோவர் வந்து எங்களுக்கு ஒர்க் ஆகுது பாருங்க. ஸோ ஜஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஏக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக, இந்த ஏக்கு ஹோவர் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கே ஹோவர் கொடுக்க போகிறோம். இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு ஹோவர் கொடுக்க போகிறோம். லிஸ்ட் ஐட்டத்துக்கே ஹோவர் கொடுக்க போகிறோம். நான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ஏ வந்து என்ன செய்யறேன், அழிச்சு கொடுக்குறேன். அழிச்சு என்ன செய்யறேன், சப்மெனில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஐட்டத்துக்கு ஹோவர் கொடுக்குறேன். சப்மெனில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஐட்டத்துக்கு ஹோவர் கொடுக்குறேன். என்ன ஹோவர் கொடுக்க என்ன நடக்கணும், உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். என்ன கலர் சேஞ்ச் ஆகணும், ஜஸ்ட் வந்து நான் ஒரு கலர் செட் பண்ண போகிறேன். என்ன செய்வோம், ஒரு கிரே கலர், கிரே அடிச்சுக்கொள்ளும். கிரே கலரே ஓகே தானே, கிரீன் அடிச்சுக்கொள்ளும். அடுத்து சேவ் பண்ண போகிறோம். ஓகே, சேவ் பண்ணிட்டு இப்போ நாங்கள் இங்கே வருவோம், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே வந்து இப்போ நாங்கள் ஹோவர் பண்ணி பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு வந்து பென்சில் இருக்குது, புக்ஸ் அவுட்டர் வர்றது ஓகே நல்லா இருக்குது. பட் இந்த புக்ஸ் அவுட்டர் வரது மட்டும் காணுமான்னு பார்த்தா இல்லை. இந்த புக்ஸுக்கு வந்து என்னது, ஒரு சின்ன ரேடியஸ் ஒன்று இருக்குது பாருங்க. சின்ன ரேடியஸ் ஒன்று இருக்குது. ரேடியஸ் வந்து உருவாக்க மாதிரி எப்படி இதை கொண்டு வரது, எனக்கு தெரியும். போர்டர் ரேடியஸ்ன்றது ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு இருக்கிறார். அப்போ நாங்கள் போர்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கொள்வோம். அதுக்கு வந்து 5 பிக்சல் கொடுத்தோம். என்ன செய்வார், எங்களுக்கு வந்து போர்டர் ரேடியஸும் வந்து என்ன செய்வார், வந்துடுவார். ஆனால் இங்கே வந்து வர வேண்டிய தேவையில்லை. அது பொதுவாகவே வந்து எங்களுக்கு அந்த சப்மெனுவில் இருந்தால், லிஸ்ட் ஐட்டத்தில் இருந்தால் எங்களுக்கு அது வந்து இந்த இடத்துல கலர் வரைக்கும் என்ன செய்யும், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நாங்கள் ஹோவர் பண்ணிக்கான அந்த ரேடியஸ் வரணும் மட்டும் தேவையில்லை தானே. ஸோ இந்த இடத்துல வந்து செட் பண்ணி போட்டு நான் இப்போ என்ன செய்வேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தா எனக்கு என்ன செய்யுது, ஒரு போர்டர் ரேடியஸ் வந்துட்டு. நான் இப்போ சொன்ன விஷயம் வாங்கிட்டேன். ஏற்கனவே இந்த லிஸ்ட் எடுத்துக்கு ஒரு ரேடியஸ் இருந்தால் கலர் மாதிரிக்க தெரியும் தானே. அந்த ரேடியஸ் வழி அவுட்டர் எங்களுக்கு வந்து பார்வைக்கு விசிபிளாக தெரியும் தானே. அதாவது நான் அந்த மாதிரி போட்டுக்கொண்டோம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்துட்டோம், இந்த நேவிகேஷன் பாரில் இந்த நேவிகேஷனையும் செட் பண்ணிட்டோம். ஒரு அனிமேஷன் வருது, அந்த அனிமேஷன் பற்றி பிறகு பார்ப்போம். ஸோ அது ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ரான்ஸ்லேட் எக்ஸ்பான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்
அது நாங்கள் லாஸ்ட்டாக செய்வோம். ஓகே, லாஸ்ட்டாக செய்வோம். இப்போ இருக்கட்டும், லாஸ்ட்டாக செய்வோம். அப்போ இப்போ எங்களுக்கு என்ன செய்யுது? பொதுவாக நாங்கள் மேல் இருக்கக்கூடிய விஷயம் செஞ்சுட்டோம். இந்த நேவிகேஷன் பார் செஞ்சுட்டோம், ஓவர் பண்ண இது வர்றதும் செஞ்சுட்டோம். ஓகே, எவ்வளோ விஷயம் அதுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு. அப்போ அடுத்து நாங்கள் செய்ய வேண்டியது என்னது? இந்த பேனர் செக்ஷன். அந்த பேனர் செக்ஷன் செய்வோமா? அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஜஸ்ட் HTML போவோம், புது செக்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த புது செக்ஷன் என்னது? எங்களுடைய பேனர் செக்ஷன். எங்களுடைய பேனர் செக்ஷன். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அந்த செக்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்னோட பேர் வைக்கிறது? ஒரு கிளாஸ் நேம் தானே பேர். ஜஸ்ட் நான் என்ன செய்யணும்? கிளாஸ் நேம் கொடுத்துக்கொள்கிறேன். கிளாஸ் நேம் என்ன கொடுப்போம்? பேனர் ரெண்டே கொடுப்போம். பேனர் ரெண்டே கொடுப்போம். சரியா? கொடுத்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? இவருக்குள்ளே வந்து எங்களோட பேனர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். பட் பேனர் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? கூட ஒரு இமேஜ் இருக்குது, இப்போ வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்குது. அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? இந்த பேனருக்குள்ளே எங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு டெக்ஸ்ட் வந்து பண்ணணும். அப்போ நான் இன்னொரு டிவ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த டிவுக்கு வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்? பேனர் டெக்ஸ்ட் ஐட்டம் வந்து போடுவோம். இந்த போடுவோம் பேனர் டெக்ஸ்ட் வந்து போடுவோம். சொல்லி போடுவோம். ஓகே, ஜஸ்ட் எங்களுக்கு வேறு ஒரு பேர் தானே, ஜஸ்ட் ஒரு பேரை வச்சுக்கொள்ளுவோம். இவங்களுக்கு என்ன செய்யுது? பேனருக்கு வந்து டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 10 டெக்ஸ்ட் இருக்குது. கொண்டு வந்து ஒரு பெரிய ஹெடிங் மாதிரி இருக்குது, கொண்டு வந்து சின்ன டெக்ஸ்ட் மாதிரி இருக்குது. அப்போ பெரிய ஹெடிங் என்ன செய்வோம்? H1க்குள்ளே போட்டுக்கொள்வோம். ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளும். எனக்கு தெரிஞ்ச ஜஸ்ட் அந்த பேர் தான் காப்பி பண்ணி போடுவோம், வேறு நினச்சிக்கொள்ள முடியும். ஜஸ்ட் அதில் இருந்து அந்த வேர்டு தான் அப்படி காப்பி பண்ணி போட்டுக்கணும். அவ்வளோதான். அடுத்த ஒரு பேராகிராஃப் டெக் வந்து போட்டுக்கொள்வோம். அதில் என்ன செய்கிறேன்? இயரை காப்பி பண்ணி போட்டுக்கொள்ளும். அவ்வளோதான். இயரை காப்பி பண்ணி போட்டுக்கொள்ளும். போட்டு சேவ் பண்ண எங்களுக்கு என்ன செய்யும்? எங்களுடைய வெப்சைட்டில் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி வந்த காரணங்களுக்கு இது வந்து நாங்கள் ஸ்டைல் பண்ணணும். இப்போ அடுத்த வேலை வந்து ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். அங்கே இமேஜ் ஒன்று இருக்குது, அதை காணொலியில் கேட்கலாம். அந்த இமேஜை, பேக்ரவுண்ட் இமேஜை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? CSS ஆட் பண்ண போகிறோம். எப்படின்ட்டு பார்ப்போம். சரியா? அப்போ நான் கீழே வருவேன். இப்போ எங்களோட நேவிகேஷன் பார் செக்ஷன் முடிஞ்சது. அடுத்து நான் என்ன செய்கிறேன்? பேனர் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ பேனரை வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். ஒரு பேனரை வந்து எப்படி ஸ்டைல் பண்ணுறேன்னு பார்ப்போம். முதல்ல எனக்கு ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் வந்து வேணும். ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் வந்து வேணும். அப்போ அந்த இமேஜ் பேக்ரவுண்ட் வேணுமென்றதை தாண்டி முதல்ல நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ கலர் ரெண்டு கொடுத்துருக்கேன். முதல்ல பேக்ரவுண்ட் கலர் ரெண்டு கொடுத்து ஒர்க் பண்ணுவோம். பிறகு என்ன செய்வோம்? அதை வந்து இமேஜாக மாற்றுவோம். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் ரெண்டு கொடுத்துட்டேன். அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? ஒர்க் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. என்ன தேவைக்காக வந்து அது வந்து அந்த நேவிகேஷன் பார் கலரில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் வித்தியாசம். ஓகே, இந்த மாதிரி வச்சு போட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு ஃபிக்ஸ்டான ஹைட் ஒன்று செட் பண்ணேன். ஃபிக்ஸ்டான ஹைட் ஒன்று செட் பண்ணுறேன். ஒரு 500 பிக்சல் வந்து போட்டுக்கணும். சரிங்க, 500 பிக்சல் வந்து போட்டுக்கணும். ரிப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி வந்துட்டு. ஸோ இந்த சைஸில் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்? நடுவில் இமேஜ் வரணும். இந்த கலருக்கு பதிலாக இமேஜ் வரணும். அதை நாங்கள் லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். இப்போதைக்கு நான் என்ன செய்யிட்டோம்? சாதாரணமாக தேவையான விஷயங்களை செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்? இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்தா என்ன செய்யும்? எங்களுக்கு இந்த பாட்டுக்கு சென்டராக, இந்த பாட்டுக்கு சென்டராகவும் ஆயிட்டுது. பட் எங்களுக்கு இது வந்து இங்கே இருக்கணுமா, இங்கே இருக்கணுமா? இங்கே இருக்கணும். இங்கே எந்த இடம் இது? இந்த கம்ப்ளீட்டான புக்ஸுக்கு சென்டர். ஒரு கம்ப்ளீட்டான புக்ஸில் வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். என்ன செய்யணும்? முதல்ல அந்த புக்ஸை வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் புக்ஸாக மாற்றணும்னா எனக்கு ஈஸி. அவன் என்ன செய்யணும்? டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்றதை கொடுக்குறது மூலமாக இந்த புக்ஸ், அதாவது இந்த பேனர்ன்ற புக்ஸை வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் புக்ஸாக மாற்றி போடுறேன். மாற்றி போட என்ன செய்யறேன்? ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் ஆகிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் ஆகி என்ன செய்யும்? எனக்கு இண்டெக்ஸஸ் வழியை சென்டர் ஆகும். அதே மாதிரி நான் என்ன செய்யறேன்? அடுத்தது அலைன் ஐட்டம்ஸ் வந்து என்ன செய்து கொள்கிறேன்? சென்டர் ஆக்கி கொள்கிறேன். இப்போ சேவ் பண்ண எங்களுக்கு என்ன செய்யும்? இந்த மாதிரி நடுவில் வந்து இவ்வளோ. ஓகே, இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அந்த டெக்ஸ்ட்டில் கலரை மாற்ற போகிறோம். கலர் வந்து நான் என்ன செய்து கொள்கிறேன்? ஒயிட்டை கொடுத்த கூட நான் வளமே யூஸ் பண்ண அசூரை யூஸ் பண்ணுவோமா? ஸோ அசூர்ன்ற கலரையே யூஸ் பண்ணி கொடுப்போம். ஜஸ்ட் சேவ் பண்ணி 79 செய்யணும். இங்கே வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு ஒயிட் கலரும் வந்துட்டு. ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்துட்டோம்? எங்களுக்கு தேவையான செட்டிங் எல்லாமே செய்துட்டோம். ஆனால் இப்போ எங்களுக்கு செய்யாத விஷயம் என்னென்னா, இவருக்கு பதிலாக ஒரு இமேஜ் கொடுக்குறோம். இதற்கு பதிலாக ஒரு இமேஜ் கொடுக்குறோம். அப்போ நான் என்ன செய்ய போகிறோம்? பேக்ரவுண்ட் கலர் எங்களுக்கு வேண்டாம். அதே போல் என்ன வேணும்? பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும். அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கார். யாருன்னு கேட்டால் சிம்பிளாக பேக்ரவுண்ட் இமேஜ் அவ்வளோதான். ஸோ அதை நாங்கள் எப்படி செட் பண்ணுவோம்னா, URL மூலமாக செட் பண்ணுவோம். இந்த URL என்னென்னா, எங்களோட இமேஜ் தான் URL. என்னோட இமேஜ் என்னது? banner.png. அப்போ நான் என்ன செய்கிறேன்? இடத்துல banner.png கால் பண்ணுறேன். இது வந்து எங்களுக்கு தெரியும், எங்களோட சேம் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. எங்களோட HTML ஃபைல் இருக்கக்கூடிய சேம் ஃபோல்டருக்கு இந்த banner.png இருக்கிறதால நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? இந்த மாதிரி கால் பண்ணிக்கொள்ளலாம். பட் நாங்கள் என்ன செய்யறாங்க? பார்த்து வச்சு கால் பண்ணுறாங்க. ரிலேட்டிவ் பார்த்தா இருக்கலாம், இல்லாட்டி வந்து அப்சல்யூட் பார்த்து வச்சு என்ன செய்யறாங்க? கால் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியும் செய்து கொள்ளலாம். பட் இப்போதைக்கு இது எங்கே இருக்குது? HTML ஃபைல் இருக்கிற சேம் பிளேஸில் இருக்கிறதால நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணுறோம். இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணாருக்கு என்ன செய்யும்? இந்த இடத்துல இமேஜ் வந்து ரிப்ளேஸ் ஆகிடும். இவ்வளோ ஓகே. ஸோ அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஸ்டைல் பண்ணுவோம். முதல்ல பார்ப்போம். வேற டெக்ஸ்ட் வேறு டிரெக்ட் பேரண்ட் யார்? இந்த பேனர் டெக்ஸ்ட். அதாவது பேனர் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய H1 நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்போ ஸ்டைல் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வருவோம். பேனர் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய H1 நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். இந்த H1 வந்து பார்ப்போம், அப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இப்போ வந்து இந்த சின்ன சைஸில் இருக்கிற சைஸில் இருக்குது. ஓகே, சின்ன சைஸில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு 3 மடங்கு பெருசாக இருக்குது. ஒரு 3 மடங்கு பெருசாக இருக்குது. இப்போ அந்த 3 மடங்கு பெருசாக நாங்கள் எப்படி உருவாக்குறது? ஜஸ்ட் இங்கே வருவோம். ஃபோன் சைஸ் கொடுப்போம். ஃபோன் சைஸ் வந்து 3 REM கொடுத்து போயிட்டோம்.
முதல் வேறு மாதிரி கொண்டு இருந்தது நான் வந்து கொண்டு வந்து செட் பண்ணாங்க இந்த மாதிரி ஏரியல் வெர்டிகல் சென்சரி ஃபோன் சொல்லி செட் பண்ணாங்க. அதில் தான் ஃபோன் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆனது. நான் இது ரெக்கார்ட் ஆகாது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பேன். இந்த ஃபோன் ஃபேமிலி இல்லாட்டி அது எப்படி வந்திருக்கும்னா இந்த ஃபோன் ஃபேமிலி இல்லாட்டி அது எப்படி வந்திருக்கும் என்றால் இந்த மாதிரி இருந்திருக்கும். பட் நாங்கள் என்ன செய்யறாங்க ஃபோன் ஃபேமிலி வந்து செட் பண்ணாங்க. ஜஸ்ட் என்ன செய்யறாங்க ஃபோன் ஃபேமிலியில் அடிச்சுனாங்க. அதில் சில ஆப்ஷன்ஸ் வந்து அதில் வந்து நாங்கள் என்ன செய்யறாங்க இந்த ஏரியில் வந்து செலக்ட் பண்ணாங்க. அவ்வளோதான். ஓகே, செலக்ட் பண்ண என்ன செய்யும் எங்களுக்கு வந்து ஃபோன்ட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஏரியல் ஃபோன்ட்டுக்கு மாறும். அதாவது இந்த ஃபோன்ட்டுக்கு மாறும். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணால் அதில் என்ன செய்யும் இந்த ஃபோன்ட்டுக்கு மாறிட்டு இப்போ இதில் வருவோம். கோடுக்கு வருவோம். கோடுக்கு வந்துட்டு பார்ப்போம். 3 மடங்கு ஆக்கிட்டோம் என்னத்தை இந்த H1 3 மடங்கு ஆக்கினதை பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு கிட்டத்தட்ட ஓகேயா இருக்குது. அடுத்து இவரை வந்து கொஞ்சம் பெருசாக்கணும். இவரை வந்து ஒரு 3 மடங்கு ஆக்கி பார்ப்போம் இவரை. ஸோ அடுத்து வருவோம் டாட் பேனர் டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய எப்படி டாட் பேனர் டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் டெக் வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். அதே மாதிரியே ஃபொண்ட் சைஸ் கொடுத்துட்டு அதே மாதிரியே ஃபொண்ட் சைஸ் கொடுத்துட்டு 3RM வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணால் என்ன செய்யும் பெருசாக போச்சு. உங்களுக்கு அவ்வளோ பெருசாக வேண்டாம். ஒரு 1.4 கொடுத்து பாருங்க. கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ண இப்போ என்ன செய்யுது ஓரளவுக்கு செட் ஓகே இருக்குது. அதே நம்மளுக்கு என்ன வேணும் இவர்கிட்ட ஒரு கேப் இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ நான் என்ன செய்யறது மார்ஜின் டொப் பண்ணி கொடுத்து கொடுங்க இருக்குது. மார்ஜின் டொப் ஒரு 10 பிக்சல் கொடுத்தா என்ன செய்யும் உங்களுக்கு இவர் வந்து ஒரு கேப் கொண்டு வருவேன் 2க்கு முடியல. அப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ இந்த ஏரியா வந்து இங்கே டிசைன் பண்ணிட்டோம். இந்த ஏரியாவை இங்கே டிசைன் பண்ணிட்டோம். அடுத்து நாங்கள் செய்ய வேண்டியது இந்த ஃபீச்சர் ப்ரொடக்ட்ன்ற செக்ஷன். இந்த ஃபீச்சர் ப்ரொடக்ட்ன்ற செக்ஷன் அப்புறம் அடுத்த செக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அடுத்த செக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யறது வழக்கம் போல HTML போவோம். போயிட்டு வந்து புதுசாக செக்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த செக்ஷனுக்கு பேர் என்னது ஃபீச்சர் ப்ரொடக்ட்ஸ். அப்போ நான் என்ன செய்யறேன் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். என்ன கிளாஸ் நேம் கொடுக்க போகிறோம் ஃபீச்சர் ப்ரொடக்ட்ஸ் கொடுக்குறோம். சரியா சரி ஃபீச்சர் ப்ரொடக்ட்ஸ் கொடுக்குறோம். கொடுத்தாங்களுக்கு இந்த செக்ஷன் கிரியேட் ஆகிடும். இந்த செக்ஷனுக்குள்ள என்ன இருக்குது ஒரு H1 இருக்குது. கொஞ்சம் ப்ரொடக்ட்ஸ் இருக்குது. இங்கே ப்ரொடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ரொடக்ட்ஸுக்குள்ள சில விஷயம் இருக்குது. அதை ப்ரிப்பேர் பார்ப்போம். முதல்ல எங்களுக்கு ஒரு H1 இருக்குது. கொஞ்சம் ப்ரொடக்ட்ஸ் இருக்குது. அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் முதலாவது வந்து H1 கிரியேட் பண்ண போகிறோம். அது H1 கிரியேட் பண்ணுறது இந்த செக்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுறது நீங்கள் ஒரு செக்ஷனுக்குள்ளே கிரியேட் பண்ணிட்டு தான் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு செக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இப்போ எல்லாமே ஸோ அடிச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா வேறு ஒன்று நான் அடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செக்ஷன் அடிப்பட்டு அடிச்சிட்டு இப்போ ஃபீச்சர் ப்ரொடக்ட்ஸ் வரும். ஃபீச்சர் ப்ரொடக்ட்ஸ்க்கு என்ன செய்யணும் ஒரு H2 ஒன்று கிரியேட் பண்ணணும். H2 கிரியேட் பண்ணணும். H1 வேணும் H2 கிரியேட் பண்ணுவோம். இது H2 வந்து என்னது ஃபீச்சர் ப்ரொடக்ட்ஸ். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி போடுறோம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இங்கே வந்து பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு என்ன இந்த ஃபீச்சர் ப்ரொடக்ட்ஸ் வந்து வந்துட்டு அடுத்து என்ன இருக்குது வேறு ப்ரொடக்ட் லிஸ்ட் இருக்குன்னு பார்த்துறாங்க. நான் என்ன செய்யணும் ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணுறேன். இது கிளாஸ் நேம் எடுத்து போடுறேன். என்னது ப்ராடக்ட் லிஸ்ட் போட்டுக்கோங்க. ப்ராடக்ட் லிஸ்ட் போட்டுக்கொள்கிறேன். இதுக்குள்ள நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன செய்யறேன் டிவிஷன் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் போட்டுக்கோங்க. ப்ராடக்ட் போட்டுக்கோங்க. ஒரு டைப் ப்ராடக்ட் தானே. ஸோ இந்த மாதிரி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும். இதுக்கு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ப்ராடக்ட்ல என்ன இருக்குது இருக்கும் இமேஜ் இருக்குது, ஒரு நேம் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. அவ்வளோதான். அப்போ நான் என்ன செய்யணும் முதல்ல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும். இமேஜ் கிரியேட் பண்ண என்ன செய்யணும் IMGSRC வழக்கம் போல். IMGSRC போடுறோம். ஒரு டெக்ஸ்ட் போட்டால் என்னென்ன டெக்ஸ்ட்டும் போட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி அடுத்த எங்களுக்கு என்ன இருக்குது சம்திங் ஒரு பேர் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் இருக்குது. அப்போ அந்த நேம் இருக்கும். அடுத்து வந்து ஒரு ப்ரைஸ் இருக்குது. அந்த ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்குது ஒரு பேராகிராஃப் டேக்காக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்கிறேன் இதில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை கால் பண்ண போகிறேன். என்னோட இருக்கக்கூடிய இமேஜஸை வந்து பார்ப்போம். image.png ஃபர்ஸ்ட் கால் பண்ணுறேன். image.png யார் image.png யார் ஹேண்ட்பேக். அப்போ நான் என்ன செய்யறேன் ஹேண்ட்பேக் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இந்த இடத்துல ஹேண்ட்பேக் வச்சுக்கொள்கிறேன். இங்கே வந்து என்ன செஞ்சுக்கொள்கிறேன் ஹேண்ட்பேக் எழுதிக்கொள்கிறேன். அதே மாதிரி அடுத்தது என்ன செய்யறேன் ப்ரைஸ் வந்து ஒரு 1300 ருபீஸ் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ இங்கே வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்னது ப்ராடக்ட் வந்துட்டு. அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த ப்ராடக்ட் மாதிரியே நிறைய ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுவோம். 1 2 3 4 5 ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் SRCயை மாற்றிக்கணும். இந்த வர இமேஜ் தானே வேணும் உங்களுக்கு. இமேஜ் 1 பேரெல்லாம் நான் மாற்றிட போகுது. அது அப்படியே இருக்கட்டும்.
ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறது தானே, அப்புறம் நான் கடைசியாக மாற்றினா மாற்றம் பிரச்சனை. அடுத்தது வந்து இந்த மாதிரி நான் என்ன சொல்ல 4 பேரையும் வச்சு கொடுக்குறேன். ஐ மீன் 4 இமேஜையும் வந்து போட்டுக்கொள்ளும். ரிஃப்ரெஷ் பண்ண இப்போ என்ன செய்யும், இந்த மாதிரி எங்களுக்கு 5 இமேஜும் வந்து செட் ஆகிடும். ஓகே, ஸோ இவ்வளோ ஓகே தானே. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யட்டோம், எனக்கு தேவையான மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் எங்களோட இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ்க்குள்ளே போவோம். போயிட்டு நாங்கள் என்னது டிசைன் பண்ண போகிறோம், என்னது ஸ்டைல் பண்ண போகிறோம், எங்களோட ஃபீச்சர் ப்ராடக்ட்டை ஸ்டைல் பண்ண போகிறோம். இவர் இவர் ஸ்டைல் பண்ண போகிறோம். இவருக்குள்ளே யாராக இருக்கிறது, ஒரு H2 இருக்க, ஒரு டிவிஷன் இருக்கு. இவர் 2 பேருக்கு என்ன வேணும் உங்களுக்கு, ஒரு மார்ஜின் ஒன்று வேணும். முதல்ல இவருக்கு ஒரு மார்ஜின் ஒன்று வேணும். யாருக்கு, எங்களோட பேனருக்கும் இந்த ஹெடிங்க்கு நடுவில் ஒரு மார்ஜின் வேணும். இந்த செக்ஷனுக்கும் இந்த செக்ஷனுக்கு இடையில ஒரு மார்ஜின் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணுவோம். அப்புறம் நான் வச்சு யோசிப்போம் நான் என்ன செய்யணும். முதல்ல இந்த கிளாஸ் வந்து எடுத்துக்கோ, இந்த கிளாஸ் வந்து எடுத்துக்கோ, இந்த கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டைல் பண்ணுவோம். இந்த கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டைல் பண்ணுவோம். என்ன செய்யக்கூடாது வந்து முதல்ல ஒரு பேடிங் கொடுப்போம். ஒரு பேடிங் என்ன கொடுப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் டொப்லேருந்து டொப் அண்ட் பாட்டம் 40 பிக்சல் கொடுப்போம். லெஃப்ட் ஹேண்ட் விட்டு வந்து ஒரு 20 பிக்சல் காணாமல் கொடுப்போம். இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கொள்ளும். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்யறேன், ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். என்ன சேஞ்சஸ், ஓகே, இது வந்து கொஞ்சம் மூவ் ஆகி வந்திருக்கு. எங்களுக்கு இங்கேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி வந்திருக்கு. அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம், டெக்ஸ்ட் லைனை வந்து சென்டர் ஆக்க போகிறோம். என்னத்துக்காக, சென்டரை கொண்டு வரதுக்காக. ஜஸ்ட் சேவ் பண்ணும். சேவ் பண்ணிட்டு இப்போ என்ன செய்வோம், இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணால் அவருக்கு வரும் வந்து சென்டருக்கு வந்துருவார். ஸோ இவ்வளோ ஓகே தானே. ஸோ இவ்வளோ ஓகே. அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இவருக்கு இவ்வளோ ஸ்டைல் காணும். நாங்கள் அடுத்தது போக போகிறோம் என்னது, இந்த ஹெடிங்கை ஸ்டைல் பண்ண அடுத்தது, இந்த H2 வந்து ஸ்டைல் பண்ண அடுத்தது. ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன், இந்த ஃபீச்சர் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய H2 வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். H2 வந்து என்னது, ஒரு ஹெடிங்காக இருக்குது. அந்த ஹெடிங் வந்து நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் பெருசாக்குவோம். முதல்ல ஃபோன் சைஸ் மூலமாக கொஞ்சம் பெருசாக்குவோம். 1.3 கொடுத்து போகணும். அது ஜஸ்ட் உங்களை கணக்கு கொடுப்போம். கொடுத்துட்டாங்க வந்து செக் பண்ணிக்கொள்ளுவோம். இந்த மாதிரி மார்க் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளும். காணாத போல இருக்கு. ஸோ ஜஸ்ட் என்ன செய்யறோம், 1.5 ஓகே. 1.5 கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஸ்டேட்டை கூட போமா 3 REM சொல்லி 2.5 போடும். 2.5 REM போட்டு போகும். எஸ் 7 கிட்ட ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கட்டும். ஓகே, இந்த மாதிரி இருக்கட்டும். உனக்கு என்ன செய்யறேன், அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஹெடிங் போட்டு, இந்த ஹெடிங்கு கீழே இந்த ப்ராடக்ட் ஒட்டி கொண்டிக்குது இல்லை. அப்போ இது ஒரு மார்ஜின் ஒன்று போடுவோம். ஜஸ்ட் ஒரு மார்ஜின் போட்டம் ஒன்று போடுவோம். நான் இதில் படித்த விஷயம் மார்ஜின் போட்டோம். ஜஸ்ட் மார்ஜின் போட்டம் போடும். ஒரு 20 பிக்சல் போட்டு பார்ப்போம். குடிச்சோன்னா குறைப்போம், கொஞ்சம் கூட்டும், பிரச்சனை இல்லை. ரிப்ளேஸ் பண்ணோம். எனக்கு ரெண்டாயிரம் ஓகே இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். இவ்வளவும் ஓகே. பட் இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறது இருந்தால் இந்த செக்ஷன் என்னது, இந்த செக்ஷனுக்கு என்ன பேர் வச்சுனாங்க, ப்ராடக்ட் லிஸ்ட்டாக வச்சுனாங்க பேர். ஓகே, இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை பார்த்தா எல்லாமே கீழே இருக்கா. எங்களுக்கு கீழே வேணுமா, பக்கத்தில் வேணுமா, பக்கத்தில் வேணுமா. நாங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு என்ன தெரியும், ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் என்றால் தெரியும். இவரை நாங்கள் ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னராக மாத்திரம் என்ன செய்யலாம், உள்ளே இருக்கிற நிச்சய மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நாங்கள் இவரை ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னராக மாற்றுவோம். இவரை ப்ராடக்ட் லிஸ்ட்டை எப்படி மாற்றுறது, ஜஸ்ட் ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு போடுவோம். சரி, ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு போட்டுக்கொள்வோம். இன்னும் கொஞ்சம் தெரியாமல் எடுத்துட்டு விட்டது. இதில் நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல இவர் ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் தான் மாற்ற போகிறோம். அப்போ என்ன செய்யணும், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுப்போம். முதல்ல டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தாரு. எங்களுக்கு என்ன செய்வார், அவர் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் தான் மாறிடுவார். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். பக்கத்தில் வந்துக்கணும். ஆனால் எங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம். எங்களுக்கு ஒரு வேளை 5 ப்ராடக்ட் தான் இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு வேளை ஃபியூச்சரில் 10 ப்ராடக்ட் வந்தால் என்ன செய்யறது, 10 ப்ராடக்ட் வந்தால் என்ன செய்யறது, ஜஸ்ட் சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்ண என்ன செய்யும், எல்லாம் அப்படியே கொண்டு போய் அப்படியே இதுக்கு போய் சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்யலாம், இப்படி பார்க்கலாம். அப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், நாங்கள் இவரை பிரேக் பண்ணுவோம். பிரேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு இருக்கார், யார், ஃப்ளெக்ஸ் ரேப் பண்ணி சொல்கிறது. ஞாபகம் இருக்கா, ஃப்ளெக்ஸ் ரேப் பண்ணி சொல்கிறது. ஃப்ளெக்ஸ் ரேப் பண்ணால் ரேப் பண்ணி கொடுத்தா என்ன செய்வார், நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன செய்தார், இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிட்டார். இப்போ நாங்கள் இதற்கு வந்து கெப்பும் கொடுத்தோம். எல்லாரும் கெப் பண்ணுறது என்னது, இதில் அண்ட் கீழே ரெண்டு பக்கத்துக்கு வந்துடுறது கெப். அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு கெப் ஒன்று கொடுத்துக்கொட்டோம். இது கெப் ஒன்று கொடுத்துக்கொட்டோம். நாங்கள் ரோ கெப் குழம்புக்கு கெப் வந்து தனித்தனியாக கொடுத்துக்கொள்ளலாம், சேமாக கொடுத்துக்கொள்ளலாம். நான் சேமாக கொடுக்குறேன். அப்படி பிரச்சனை இருந்தால் தனித்தனியாக கொடுத்துக்கொள்வோம். ரிப்ளேஸ் பண்ணோம். உங்களுக்கு 20 பிக்சல் வந்து கொஞ்சம் ஓகே இருக்குது. நினைக்கிறோம். ஓகே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரால் நாங்கள் அடுத்து என்ன செய்யலாம், இதில் வந்து அக்சஸ் வழியை அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அக்சஸ் வழியை எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, எங்களுடைய ஜஸ்டிஃபை கண்டென்ட் மூலமாக அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்துக்கொள்கிறோம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்ப்போம், ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, சென்டர் ஆகிட்டார். இப்போ எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஓகே மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது செய்யணும், இதில் ஐ திங்க் எல்லாமே ஓகே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்கிட்டேன். பட் இப்போ எங்களோட வெப்சைட்டில் போய் பார்ப்போம். இங்கே எங்களுக்கு என்னது, ஒரு பாக்ஸ் வந்து அவுட்டரில் இருக்குது. இங்கே வந்து அந்த பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் வந்து உருவாக்க மாட்டது.
அந்த புக்ஸை உருவாக்குவோம். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா, அந்த புக்ஸ்ன்றது யார்? இந்த ப்ராடக்டான அந்த புக்ஸ். அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கொள்ளும். இந்த ப்ராடக்ட் வந்து அடுத்து ஸ்டைல் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை வந்து அடுத்தது ஸ்டைல் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து போட்டுக்கொள்வோம். போட்டு என்ன செய்வோம், இதற்குள்ள வந்து எங்களுக்கு தேவையான ஸ்டைலை வந்து எழுதிக்கொள்ளலாம். இது வந்து நாங்கள் இப்போ இவருக்கு என்ன தேவை பண்ணல, ஒரு அவுட்டர் வந்து தேவை. அப்போ நாங்கள் இவர பேக்ரவுண்ட் கலரை வந்து ஒயிட்டாக வச்சு கொடுக்கறத வந்து இன்ஷூர் பண்ணிக்கொள்வோம். ஒயிட்டாக இருக்கிறதுக்கு என்ன செய்யறது, ஷிஃபை பண்ணுறது ஒயிட்டை குறிக்கும். அதை நான் பண்ணி போட்டு கொடுக்குறேன். ஷிஃபை பண்ண ஒயிட். அதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக வச்சு கொடுத்தோம். இப்போ ஒயிட் அடிச்சு இன்ஷூர் பண்ணி போடுறோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம், இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு அவுட்டர் புக் ஷேட் வந்து கொடுக்க போகிறோம். அவுட்டர் புக் ஷேட் வந்து கொடுக்க போகிறோம். அப்போ நான் என்ன செய்கிறேன், புக் ஷேட் நாங்கள் ஏற்கனவே பார்த்ததானே புக் ஷேட் வந்து கொடுக்குறோம். புக் ஷேட் கொடுக்குறது அப்படி கொடுக்குறது. அதுக்கு வந்து முதல்ல ஆஃப் செட் கொடுக்கணும். முதலாவது நான் என்ன செய்கிறேன், எக்ஸ் ஆஃப் செட் வந்து ஒரு 3 பிக்சல் கொடுத்து போடுறேன். ஒய் ஆஃப் செட் வந்து ஒரு 3 பிக்சல் கொடுத்து போடுறேன். அதே கொடுத்து போடுறேன். பிளரிங் வந்து ஒரு 8 பிக்சல் கொடுத்து போடுறேன். அண்ட் வந்து கலர் வந்து எங்களுக்கு ஆர்ஜிபிஏ, அதாவது ஆர்ஜிபி ரெட் கிரீன் ப்ளூ அல்ஃபா என்ன கொடுத்து போடுறேன், ரெட் 0, கிரீன் 0, ப்ளூ 0 அண்ட் அல்ஃபா வந்து 0.3 கொடுத்து போடுறேன். சரி, கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு வந்து இப்போ என்ன செய்யுது, நான் எதிர்பார்த்த மாதிரி சின்ன பாக்ஸ் வந்து வந்துட்டு, இங்கே இருக்க பாக்ஸ் மாதிரி எங்களுக்கு இங்கே என்ன செய்யுது, ஒரு பாக்ஸ் வந்து வந்துட்டு. ஸோ இதில் வந்து ஒரு ஃபுட் சைன் இது உள்ளே வந்துருக்குது. அதை நாங்கள் அடுத்த பேடிங் கொடுத்து செய்யணும், அது பிரச்சனை இல்லை. மற்றபடி ஓகே தானே எல்லாமே, மறுபடியும் எல்லாமே நாங்கள் என்ன செய்யிட்டோம், அரேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து நான் செய்கிறேன், இவருக்கு வந்து ஒரு வித் ஒன்று ஃபிக்ஸ்டான வித் ஒன்று செட் பண்ணுறேன். நான் ஒன்று ஒரு சைடு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்று ஒரு வித்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் அகலமாக இருக்குது, அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன், இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டான வித் ஒன்று செட் பண்ணி போடுறேன். வித் ஒரு 250 பிக்சல் கொடுக்கணும், கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி இப்போ என்ன செய்கிறேன், ரிஃப்ரெஷ் பண்ணி போடுறேன். இப்போ உங்களுக்கு என்ன ஃபிக்ஸ்டான வித் ஒன்று செட் ஆகிடும். ஆனால் இதோட பிரச்சனை ஒன்று இருக்குன்னா, இந்த இமேஜ் வந்து வழி நீட்டி வந்துக்குது பாருங்க, இமேஜ் வந்து வழி நீட்டி வந்துக்குது பாருங்க. ஸோ இதை வந்து நாங்கள் எத்தனை செய்யணும், கிளியர் பண்ணணும். இப்போ நாங்கள் அதை கிளியர் பண்ணிக்கொள்வோம். எப்படி அதை கிளியர் பண்ணலாம் என்றால், இந்த டாட் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜுக்கும் வந்து என்ன செய்ய போகிறோம், வித்தை வந்து 100% ஆக்க போகிறோம். வித்தை வந்து 100% ஆக்க போகிறோம். அதாவது பேரில் 100% ஆக்க போகிறோம். ஹைட்டை வந்து ஃபோட்டோ ஆக்க போகிறோம். அப்படி ஆக்கணும் என்ன செய்யும், எனக்கு வந்து இந்த இமேஜ் இந்த வித்து வந்து அதனுடைய பேரண்ட்டுடைய இந்த வித்தை வந்து என்ன செய்து கொள்ளும், எடுத்துக்கொள்ளும் பாருங்க. ஸோ கம்ப்ளீட் ஆகணும். அந்த 250 பிக்சல் வந்து என்ன செய்து கொள்ளும், எடுத்துக்கொள்ளும். வாங்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன செய்துட்டோம், இந்த மாதிரி உங்களுடைய வெப்சைட்டில் செட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து நாங்கள் வேறு என்ன செய்ய வேண்டியதில்லை, ப்ராடக்ட்டில் வந்து வேறு என்ன செய்ய வேண்டியதில்லை. ஸோ ஐ திங்க் ஓகே, ஓகே. ஸோ மற்றபடி எதுவும் செய்ய தேவையில்லை எனக்கு தோணுச்சுன்னா ஓகே தான் இருக்குது. ஓகே, நாங்கள் அடுத்து வந்து ஹோவர் பண்ணிக்கல வர எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா இப்போ ப்ராடக்ட் கிட்டேன், இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஹோவர் கொடுத்துக்கலாம். இதை நாங்கள் நாளைக்கு அடுத்த கிளாஸ் பார்த்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் சும்மா எக்ஸாம்பிள் காட்டுறேன், அவ்வளோதான். என்ன செய்யலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்லேட் ஒய் கொடுத்து என்ன செய்யலாம், ஒரு -10 பிக்சல் கொடுத்தா என்ன செய்யும் பாருங்கள், அந்த ஒரு நல்லா இருக்கும் பாருங்கள். எல்லாம் மேலே போய் பாருங்கள். இதை ஸ்மூத் ஆக்குறதெல்லாம் செய்கிறது இருக்காங்கால, பட் நான் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் போட்டுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களும் செய்து கொள்ளலாம். இதை வச்சு தான் என்ன செய்யறது, இந்த மாதிரியான ஸ்மூத்தான ட்ரான்ஸ்லேஷன் கூட செய்ய போகிறோம். இதை வச்சு தான், ஓகே, இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நாங்கள் அடுத்த கிளாஸ் பார்ப்போம், இந்த அனிமேஷன் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இப்போ இது வேணாம். ஸோ மெட்டலாம் ஓகே, கிளியர் தான் நல்லா இருக்கும். ஸோ அப்போ இதில் கிளாஸை முடிப்போம். தேங்க்யூ.